ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தானா டைம் வந்து ஃபீல் பண்ணிட்டே போயிருப்பார். என்னை எங்கள் ஃப்யூச்சரில் யாருக்குமே ஞாபகம் இல்லையே, ஜெமினை தேடி தானே வந்தேன், கடைசியில் ஜெமினிக்கே என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஆனால் கடைசியில் ஒரு மன ஆறுதல் இருந்திருக்கும், இந்தமாரி அட்லீஸ்ட் வந்து அந்த ஸ்டாஃப்க்காவது என்ன ஞாபகம் இருக்கே அப்படின்ட்டு. அதோட முடிச்சிருந்தோம். இந்த பாட்டில் வந்து டைம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. போயிட்டுருக்கும்போது வச்சுட்ருக்காரு, இந்த இதுக்கெல்லாம் நான் டிசர்வ் தான், நான் கன்ஃபார்ம் வந்து இந்தமாரி ஹர்ட்டிங்க்கெலாம் வந்து டிசர்வாக தான் இருப்பேன். ஏன்னா வந்து நான் தான் ஜிமின் அவ்வளோ படித்து பேசும்போது நான் ஜிமினை மதிக்கிறதே இல்லை. அத்தனை வாட்டி ஜிமின் என்னோட நல்லதுக்காக தான் பேசினான். ஆனால் எப்பயுமே ஜிமின் வார்த்தைக்கு நான் காது கொடுத்தே கேட்டதில்லை. அதனால இப்போ நான் ஜிமின் லைஃப்பில் இல்லை போல் அப்படி சொல்லிட்டு ஃபீலிங்லேயே வரா. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு, எல்லாருமே வந்து காலேஜில் முடிச்சுட்டு வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது தான் வந்து டேங்க் வந்து தம்பி ஞாபகம் வருது. உடனே கால் பண்ணி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு, நான் எப்போ வருவேன்னு தெரியாது, ஸோ எனக்குலாம் வெயிட் பண்ணாத, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு பஸ் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மெசேஜ் போட்டார். போட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வந்து பெஞ்ச் இருக்க இடத்துல போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் போது தான் தூரமாக ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்குறாரு. சுருக்கி சுருக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இதா இந்த மரமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடுறாரு அந்த மரத்தை நோக்கி. ஓடி போய் நிற்கும் போது தான் பார்த்தா அது அந்த கேப்டன் ஜியானும் டைம் மீட்டிங் ஸ்பாட் இருக்கும்ல ஒரு ட்ரீ, அந்த ட்ரீ அதுக்கிட்டே நின்றுட்டு, இந்த மரம் தானே, இந்த மரத்தில் தானே நம்ம வந்து நம்ம நேம் எழுதி ஹார்ட் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக வருது. அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஏன்னா முன்னாடி அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் வந்து அதாவது பாஸ்ட்டில் அவர் இருக்கும் போது மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி மெமரபுளான மெமரிஸ் தானே இருக்கும். இப்போ பார்க்கும்போது அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த மாதிரி கேப்டன் ஜியா நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருப்பார்ல, இந்த மரத்துக்கிட்ட தானே வந்து ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை தான் அவருக்கு வருது. அது வந்துட்டு இருக்கும் போதே அவர் பார்க்குறாரு, சரி நம்ம இதை கிறுக்கி விட்டது எங்கன்னு பார்க்கும்போது தான் அந்த கேப்டன் ஜியான் அந்த டயங்க அந்த ஹார்ட் விட்டது கண்ணப்படுது. பட்டோடனே அவருக்கு இன்னும் அழுகையாக வருது. அந்த எழுதின மரத்தில் எழுதுனது அப்படியே தடவுறாரு. தடவிட்டு வந்து அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டே அந்த இதை தடவிட்டே சொல்கிறார், இந்தமாரி ஐம் சாரி, வேணும்னு நான் பண்ணல, இதுதான் நம்மளுக்கு விதி, அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கார். புலம்பிட்டே அந்த வார்த்தையும் படிச்சுட்டே இருக்கார். டேங் லவ்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டே இருக்கார். படிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு தெரில. அவர் வந்து அப்போ தான் ஞாபகம் வருது, இந்தமாரி கேப்டன் ஜான் வந்து டேங்க் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு. அந்த லெட்டர் ஞாபகம் அப்போ தான் வருது. ஆமாம், நம்மக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தார்ல அவர் அப்படின்ட்டு. அந்த லெட்டர் தேடினா வந்து அந்த பாக்கெட்டில் தான் இருக்குது. எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா வந்து அந்த லெட்டரில் ஒன்றுமே இல்லை, வெறும் எம்டியாக இருக்குது, பிளாங்காக இருக்குது, ஷீட்டு எதுவுமே எழுதலை. பார்த்துட்டு என்னது இது எதுவுமே எழுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, மேபி தப்பான லெட்டர் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சேர்ந்து விட்டுறாரு. விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போதே வந்து அவங்க மெட்டாருக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு. அதாவது அவங்க ப்ரொஃபஸர் மென்டாக இருப்பாங்களே, அவங்க மெசேஜ் பண்ணுறாரு, இந்தமாரி நான் வந்து கோர்ஸ் மாற்றணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நான் இப்போ எடுத்துருக்க கோர்ஸ் எனக்கு வேண்டாம், நான் வேறு கோர்ஸ் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. உடனே அந்த ப்ரொஃபஸரும், ஏன் என்னாச்சு, நீ தான் டாப் ஸ்டூடெண்ட் ஆச்சு, ஃபேஷன் டிசைனிங்கில் நீ தானே டாப்பு, உனக்கே வந்து இந்த கோர்ஸ் வேணான்ற ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னோடனே, இல்லை நான் என்னோடய பாத் என்னன்னு சூஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் அந்த வழியாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டெஸ்ட்டில் அனுப்பிவிட்டோன்னே என்ன பார்த்து எனக்கு புரியல அப்படின்னோடனே, இல்லை எனக்கு என்னமோ ஃபேஷன் டிசைனிங் எனக்கு நல்லா வரும், அது என்னோடய பேஷன், பட் ஸ்டில் எனக்கு என்னோடய பர்டிகுலரான பார்த்து என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேலுக்கு நான் ஃபேஷன் டிசைனிங் படித்து தான் நான் வந்து அதை கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னோடனே அந்த ப்ரொஃபஸரும், ஆமாம் உனக்கு அதில் ஸ்கில் அதிகமாகவே இருக்குது, ஸோ நீ அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவரே வார்ன் பண்ணுறாரு, இந்தமாரி என்னதான் இருந்தாலும் நீ ஃபைனல் இயர் இருப்ப, இந்த டைமில் மாற்றுறதும் போது நீ இவ்வளோ நாள் இதுக்காக போட்ட டைம்லாம் வேஸ்ட்டு தான், ஸோ யோசிச்சுக்கோ இன்னொரு வாட்டி அப்படின்னோடனே, டைம் இல்லை நான் பார்த்து டிசைட் பண்ணிட்டேன், நான் என்ன வழியை சூஸ் பண்ணி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அந்த ப்ரொஃபஸரும், சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ தான் பார்த்து டிசைட் பண்ணிட்டில்ல, இது நல்ல விஷயந்தான், ஏன்னா நான் நிறைய பேர் வந்து கடைசி வரைக்குமே அவங்க என்னத்தை சூஸ் பண்ணி என்னத்தை படிக்கிறேன்னு தெரியாமல் படிச்சுட்டு போகிறாங்க, அதுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு டேங்க்கு மெசேஜ் போட்டு அப்புறம் ஆல் த பெஸ்ட் சொல்லி விட்றாங்க, உன் கோர்ஸை மாற்றிக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நாட்களும் போது டைம் வந்து அவரோட ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ், அதாவது ஃபஸ்ட் டே ஆஃப் அந்த கோர்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு வந்திருக்காரு. ஹிஸ்ட்ரி மேஜர் தான் எடுத்திருக்காரு. அவருக்கே ஷாக், ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் ஹிஸ்ட்ரி தான் எடுக்க மாட்டேன், ஹிஸ்ட்ரி எனக்கு வராது, ஹிஸ்ட்ரி எதுக்கு நான் படிக்கணும், நான் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு அதில் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார்ல. இப்போ வந்து அவர் ஹிஸ்ட்ரி தான் மேஜராக எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஃபேஷன் டிசைனிங்லேருந்து ஹிஸ்ட்ரிக்கு மாறிட்டு யோசிக்கிறாரு, நான் இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிக்கவே மாட்டேன்னு, கடைசியில் இந்த சப்ஜெக்டில் தான் வந்து உட்காந்துட்ருக்கேன், எல்லாத்துக்கும் ரீசனே வந்து கேப்டன் ஜான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு.
அது மட்டும் தான் அவர் யோசிக்கிறாரு. என்னதான் ஹிஸ்ட்ரி போரிங்கா இருந்தாலும், அந்த ஹிஸ்ட்ரி லைக் பாஸ்ட்க்கு போனதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியே வேறு மாரி இருக்குது. ஒரு மாரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது இதுவும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. அவங்கள வந்து லைக் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நேஷ்னல் மியூசியமுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. லைக் நேஷ்னல் மியூசியமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த மியூசியமில் தான் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் லைக் எஜுகேஷனில் சொல்லித்தர மாரி. எனக்கு தான் என்னன்னு தெரில. மியூசியம்ன்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ஒரு மாரி ஹார்ட் லைட்டாக வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அந்த மியூசியமுக்கு. அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் வந்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த மியூசியம் மெயின் தீமே வந்து இந்த சோல்ஜர்ஸு அது ரிலேட்டடாக தான். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்குது. எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும் போது எல்லாம் ஒரு இப்போ சென்டர் ஆஃப் மியூசியமில் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திகிட்ருக்காங்க. உடனே அங்கே இருக்க வந்து இன்சார்ஜும் வந்து சொல்கிறாங்க, இதோ இவர் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது எங்கள் கடமை. லைக் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து எலாபரேட் பண்ணி சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பாயிண்ட் பண்ணிட்டு, இவர் தான் நேஷ்னல் ஹீரோ கேப்டன் ஜியான். உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இவரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து செப்டம்பர் 1 1872 பிறந்தார். இந்தமாரி வந்து இவர் ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஒரு சோல்ஜராக தான் இருந்தார். லைக் அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு ஜென்ரல் பொசிஷனுக்கு வந்தார். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் நிறைய போர் சந்தித்தார். அவங்க அம்மாவையும் அவங்க அண்ணனையும் சின்ன வயசுலேயே இழந்துட்டார். சோல்ஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே இழந்துட்டார். அதுக்கு முன்னாடி அவர் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். அந்தமாரி எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் அந்த இடைப்பட்ட போரில் தான் தெரிய வந்துச்சு பிரசிடெண்ட் தான் அவங்களோட அப்பான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்ந்து அந்த போருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரே ஜென்ரல் ஆகிட்டார். லைக் ஜென்ரல் ஜியான் ஆகிட்டார் கேப்டன் ஜியான்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லைக் அந்த மியூசியம் இன்சார்ஜஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாவில் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ லைக் அந்த பிக்சர் மாதிரி இருக்கும்ல, அந்த பெயிண்ட் அந்த ஆர்ட்டை வச்சு தானே இவர் தான் கேப்டன் ஜான் சொல்லிட்டு இருப்பார். அந்த ஆர்ட் பார்த்துட்டே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். இப்போ நம்ம கிளாஸில் கூட யாரும் இவ்வளோ ஹேண்ட்ஸம் கிடையாது, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார், லைக் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் வந்து இவர் வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்கும்போது லைக் இவர் வந்து ரொம்ப நாட்கள் வாழ்ந்தார், லைக் ரொம்ப இயர்ஸ் வாழ்ந்தார், லைக் 117 இயர்ஸ் கிட்ட வாழ்ந்திருக்காரு. இவர் வாழ்ந்த காலத்தில் வந்து நிறையா போர் வந்திருக்கு, எல்லாத்துலேயுமே இவர் ஜெயிச்சிருக்காரு. அதனால தான் இவர் வந்து நேஷ்னல் ஹீரோன்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் கால் வச்ச எந்த போருமே இவர் தோற்றது கிடையாது அப்படின்னு நம்ம நாட்டுக்காக நிறையா வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ்லாம் சொல்லிகிட்ருக்கு. அதை பார்த்தினே சூப்பரில் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்கும் போதே வந்து இவர் இத்தனை நாள் லைக் இத்தனை இயர்ஸ் வாழ்ந்துருக்காரே, அப்போ கன்ஃபார்ம் இவர் நிறைய பேர் டேட் பண்ணியிருப்பார்ல, இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் கேட்குறான். இது கேட்டோடனே வந்து டேங்க் ஆல்ரெடி ஃபோட்டோ பார்த்தப்பே கண்ணு ஒரு மாதிரி கலங்கியிருக்கும். என்னடா அப்படி இந்தமாரி பண்ணி வச்சுருக்காங்களே. லைக் அந்த ஃபோட்டோவே வந்து கேப்டன் ஜியான் வந்து லைக் சோல்ஜர் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு மாதிரி இப்போ உட்காண்ட்ருக்க மாதிரி போஸ். அதை பார்த்தப்பே வந்து டேங்க் அந்த ஃப்ளாஷ்பேக் பாஸ்ட் எல்லாமே நான் வந்திருக்கும். அப்பயே ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருப்பார். இவர் வந்து லைக் 117 இயர்ஸ் வாழ்ந்துருக்கோன்னு நினைக்கும் போது அவருக்கு ஓரளவுக்கு அப்பா அந்த ஃபேரி சொன்ன மாதிரியே செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ போய் கன்ஃபார்ம் வேறு யார் கூட வந்து லைக் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும்ல 117 இயர்ஸ்ன்னு சொல்லும் போது அவருக்கு வந்து லைக் அக்செப்ட் பண்ண முடியல. அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இவர் வந்து சப்போஸ் வந்து ஆமாம் இருக்குது, நிறைய பேரை வர லவ் பண்ணியிருக்கா, டேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மனசு கஷ்டப்படும்ல. அதனால அவர் காது மூடிட்டு இருக்கும்போது வந்து அவர் சொன்னான், இல்லை அவர் ஒரே ஒருத்தர் தான் வந்து ஊருக்கு ஒரு லவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே டைம் என்ன தான் காதை முன்னாலும் காதில் விழுது, இன்னும் ஒருத்தர் தானேன்னு. அந்த ஒருத்தர் தானு கேட்டோன்னே ஒருத்தர் ஓகே அது நம்ம தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது இன்னும் மனசு கஷ்டமாகுது. லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. அப்படி சொன்னோன்னே லைக் எல்லாம் கத்துறாங்க, யார் அந்த ஒரு பர்சன், யார் அந்த ஒரு லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே லைக் அது மட்டும் இல்லாமல் வேறு ரூமர்ஸும் இருக்குது. அந்த பர்சனுக்காக தான் இவர் அப்பப்போ வந்து மரத்துக்கிட்டே நிற்பார்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்டே இவர் அப்படியே சாஞ்சிட்டு நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை வந்து லைக் ஆர்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை காட்டிட்டு இந்த இப்போ மரத்துக்கிட்ட தான் அவர் போய் நிற்பார், லைக் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இன்சார்ஜ் வந்து சொல்கிறாங்க லைக் அவர் வந்து அவரோட கடைசி இயர் லைக் சாகிறதுக்கு முன்னாடி நாள் கூட வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் போய் நின்றுட்டு வந்தாராம். 1 hour கிட்ட அவர் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இல்லை லைக் மெடிக்கல் டேப்லெட்ஸ்லாம் போடணும் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனதாகவும் லைக் அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு, அந்த பெயிண்டிங் முன்னாடி நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டே அவரை அந்த செகண்டில் உயிரை விட்டுட்டார் அப்படி சொன்னதாக வந்து பேசப்படுது, லைக் ரூமர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து எல்லோரும் செம்ம லாயல் இல்லை, எனக்கு தெரிஞ்சே அவனை யார் அந்த பர்சன் ஈராக்காக வந்து உயிரை விட்டார் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங் எப்படின்னா
லைக் அவர் வந்து இன்னொரு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அது பக்கத்தில் ஒரு இன்னொருத்தர் லைக் 2 பேரும் ஒரு 2 சேரில் உட்காந்துட்ருக்காங்க. இவர் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு பர்சன் லைக் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அது லைட்டாக வந்து டேங் மாரி இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு ட்ராயிங் பண்ணியிருப்பார்ல டேங், இப்போ ஒரு போலோ ஷர்ட் போட்டிருக்க மாரி, அந்த ஷர்ட்டோட இது கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. அவரே வந்து இமேஜின் பண்ணி லைக் ட்ரா பண்ண மாரி. அதை பார்த்துட்டு லைட்டாக டேங்க் வந்து என்ன சொல்கிறது தெரியல, அவர் வந்து வாயை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காரு. என்னது இது, நம்மளுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லிட்டு இருக்கும்போது இன்சார்ஜும் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் லைக் அந்த உட்காந்த பொசிஷன்லேயே இந்த இமேஜை பார்த்துட்டே அவர் இறந்து போயிட்டார். இறந்ததப்போ வந்து அவங்க லைக் க்ளோஸான சோல்ஜர் ஒருத்தர் வந்து பார்த்து உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் ஓப்பனாக இருந்துச்சு. அந்த லெட்டர் என்னென்னு எடுத்து பார்க்கும்போது அந்த லெட்டரில் வந்து யாருக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கையில் வந்து ஒரு கச்சிஃபை வந்து செஸ்ட் கிட்ட வச்சுட்டு அப்படி வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் லேடி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து அந்த கச்சிஃப்லாம் யாரும் கண்டுக்கல. அவங்க அந்த லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருந்துச்சு அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஏற்ற மாரி அந்த ஸ்டாஃப்ஸும் வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த லெட்டர் பற்றி ஏதோ சொல்ல முடியுமா, அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே லைக் ஃப்ளாஷ்பேக் போனோன்னா வந்து கேப்டன் ஜான் வந்து ஒரு மரத்துக்கிட்ட அந்த மீட்டப் ஸ்பாட் இருக்குல்ல மரம், அந்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி வந்து டேங்கிட்ட சொல்லியிருப்பார்ல இதுமாரி மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுறேன்னு, அந்த மரத்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தெரியுது டேங்க் ஃபியூச்சர் போயிட்டான் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு சின்ன ஹோப், பாஸ்ட்லேருந்து லைக் ஃப்யூச்சர்லேருந்து தானே பாஸ்ட்க்கு வந்திருக்காரு, அப்போ திருப்பியும் நம்மளுக்காக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருக்குது. அதனால் அவர் அந்த மரத்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்தோன்னே லீஸா வராங்க. வந்துட்டு இனிமேல் டேங் வந்து என்ன லைக் டேங் இல்லை அக்செப்ட் பண்ணிக்கோ, நீ எதுக்கு இங்கே மரத்துக்கிட்டே வந்து நின்றுட்டுருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோன்னதுக்கு லைக் கேப்டன் ஜான் இல்லை அவர் வருவார், எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அவர் வராமல் எப்படி போவார், என்கிட்ட தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு லீஸாவும் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், இல்லை இப்போ நீ வந்து உன்னோட கேப்டன் வேலையை பார்க்கணும், நீ அப்பப்போ இந்த மரத்துக்கிட்ட வந்து 2-3 ஹவர் அப்படியே நின்றுற, அது மட்டும் இல்லாமல் லைக் டியூட்டி டைம்லேயே நீ 2-3 ஹவர் இங்கே வந்து நின்ட்டினா அப்புறம் உன் டியூட்டியை யார் பாப்பா, நீ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜென்ரலாக நீ பொசிஷன் ஏற்றிருக்க, நீ அதுக்கேற்ற மாதிரி வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு லீஸா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் கேப்டன் எனக்கு எதுவும் சொல்ல, அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அவர் மனசு லைக் அவர் வாயை திறந்து சொல்லிட்டு இருக்காரு மைல்டாக, இந்தமாரி எப்போ நீ வருவ, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு வந்துருங்க ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்கார். லீஸா கேட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. அவங்களுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து டேங்கை வந்து அவங்க ஒரு பிரதர் மாதிரி தானே பார்த்தாங்க. இது சொல்லாமல் கொள்ளாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மைண்டில் எதுவும் இல்லை. என்ன தான் வந்து கேப்டன் ஜான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இல்லை, அவங்க ஃப்யூச்சர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் அவங்களுக்கு வந்து லைக் ஒரு நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, என்கிட்ட ஏன் சொல்லலை, லைக் என்கிட்ட ஏன் குட் பாயே சொல்லலை, மற்றவங்ககிட்டலாவது இந்தமாரி போயிடுவான்னு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு லீஸாக்குமே வருத்தம் இருக்குது. அவங்க கேப்டன் ஜான் இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு என்னமாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கும் லைக் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். ஏன்னா இப்போ ஜென்ரலில் என்ன தான் வந்து நடந்தாலும் அவரோட வேலை நடந்து தானே ஆகணும். அதனால் வந்து அவர் வேலை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பார்த்துட்டே வந்து லைக் 25 இயர்ஸ் க்ராஸ் ஆகிடுது. இப்போ கேப்டன் ஜானுக்கு ஒரு 55 லைக் அந்த ஏஜில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து போகிறாரு அந்த அகெயின் அந்த மரத்துக்கிட்ட தான் போகிறார். எந்த விஷயம் நடந்தாலும் சரி, நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, லைக் அவர் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணாலும் சரி, உடனே அந்த மரத்துக்கிட்ட போய் அவர் நின்றுவார். நின்றுட்டு ஒரு 1 ஹவரில் 1.5 hours கிட்ட வந்து அங்கேயே அப்படி சுற்றியே கிடப்பார். வேறு வேலை இல்லைன்னா லைக் வேறு இருந்துச்சுன்னா வந்து அங்கேயே சுற்றிட்டு இருப்பார். வேறு வேலை இல்லைன்னா அங்கேயே நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணிடுவார். இது வந்து லீஸாக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அவர் வாழ்க்கையிலே பாதி லைஃபை அங்கே ஓட்டிட்டார். 2 பேருமே லைக் லீஸாவும் சரி ஜியானும் சரி அப்படியே தான் கிடக்குறாங்க. லீஸாவும் மேரேஜ் பண்ணிக்கல. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு லவ் லைஃப்பில் வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டாங்க. இப்போ வந்து என்ன தான் வந்து மேலோட்டமாக வந்து கேப்டன் ஜியானை வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. லைக் சிஸ்டர் அந்தமாரி தான் இருக்காங்களே தவிர அவங்க மேரேஜ் லைஃப்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆகலை. கேப்டன் ஜான் வந்து போய் நிற்கும் போது லைக் ஜங்குக்கு வந்து நிற்கும் போதெல்லாம் வந்து லீஸா வந்து போய் சொல்லுவாங்க, நீ எவ்வளோ தான் நீ வந்து இங்கே நிற்ப, உனக்கு இங்கே 25 இயர்ஸ் கிட்டே இங்கே நிற்கிற, உனக்கு இப்போயாவது புரியுதா இல்லையா, டேங் வரமாட்டான், அவன் ஃப்யூச்சரில் செட்டில் ஆகிட்டான், இனிமேலுக்கு அவன் வர வாய்ப்பே கிடையாது, நீ அவனையே லைக் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தான் மென்டல் லைஃப் பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது, புரிஞ்சுக்கோ, அவன் வந்தானா நம்மளை தான் டேரெக்டாக தேடி வருவான், வேறு யாரை தேடி போகிறான், நீ எதுக்கு இப்போ இங்கேயே நின்றுட்டுருக்க, எனக்கு தான் வருத்தமாக இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லீஸா சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோடனே வந்து லைக் ஜங்குக்கு வந்து கத்துறாரு, நீ கம்முனு போறியா, எனக்கு தெரியும் அவர் வருவார், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, நான் அவருக்காக வெயிட் பண்ணுறேன், நானும் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கன்ஃபார்ம் என்னைக்காவது ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஜென்ரல் ஜான் கேப்டன் ஜான்லேருந்து ப்ரொமோட்டட் டு ஜென்ரல் ஜானில். ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. லீஸாவும் லைக் அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா கேப்டன் ஜான் டெய்லியும் அங்கே போய் நின்றாரா, இப்போ ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட அங்கே இல்லாமல் லைக் அந்த மரத்து பக்கத்தில் நிற்காமல் இருந்ததே கிடையாது. அதனாலே அவளுக்கு போக ஒரு மாதிரி ரொம்ப லைக் கேப்டன் ஜானை பார்க்கவே ஒரு மாதிரி லைக் ஜென்ரல் ஜானை பார்க்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரி பாவமாக, ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு பாவமாக இருக்குது பார்க்கவே. ஒரு லைக் 60 இயர்ஸ் இப்போ க்ராஸ் ஆகுது. 60 இயர்ஸ்க்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து லிட்டரலாக வந்து அந்த லைக் அந்த ப்ராப்ளம் நடந்து, அதாவது டேங் போய் 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு லைக் இவருக்குமே வந்து ஜியானுக்குமே வந்து ஒரு 85 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஏஜ். இப்போ மரத்துக்கிட்ட வந்து இப்பயும் மரத்துக்கிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்காரு. ஹெல்த்தியாக தான் இருக்காரு, நோ ப்ராப்ளம், ஹெல்த்தியாக தான் இருக்கார். மரத்துக்கிட்ட நின்றுட்டு நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் இவங்க வந்து டேங் லவ்ஸ் ஜங்குக்குன்னு எழுதிப்பாங்களே, அதை தொட்டு பார்த்துட்டே நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது அவர் சைலண்ட்டாக கண்ணு மூட்டு நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டுருக்கும் போதே வந்து பட்லர்ஸ்லாம் இருப்பாங்களே, ஏன்னா இவர் இப்போ ஜென்ரல் ஜியான். ஸோ வந்து இவங்களுக்காக சேஃப்டிஸ்க்காக வந்து பட்லர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க வந்துட்டு, சார் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே வந்து லைக் ஜியானுமே வந்து, இல்லை ஒரு கொஞ்ச நேரம் என்னை விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நிற்கிறாங்க, எங்கே போகல. ஒன் டைமும் லைக் ஜியானும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மரத்தையே தடவிட்டுருக்காரு. தடவிட்டு திரும்பி பார்க்கும்போது பட்லர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்களா. நின்றுட்டுருக்கும் போது, நான் தான் சொன்னேன்ல நீங்கள் போங்க, டைம் வருவாங்க, வந்துட்டோன்னே அவங்கள அழைச்சிட்டு நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அப்படி சொன்னோன்னே இவருக்கு அந்த பட்லருக்குலாம் தெரியாதுல்ல இந்த விஷயம். ஏன்னா அவங்களப்பெல்லாம் நியூவாக தான் அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு டைம் பற்றிலாம் எதுவும் தெரியாது. அவங்க உடனே யார் வருவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வருவாங்க ஒருத்தங்க, நான் வந்தோடனே அவங்கள அழைச்சிட்டு வந்துடுவேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, மார்னிங்லேருந்து அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே அதை உடனே பட்லர், அதுக்காக தான் சார் சொல்கிறேன், நீங்கள் மார்னிங்லேருந்து இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும், ஸோ நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே இவருக்கும் வந்து லைக் ஜியானும் வந்து, இல்லை நான் பார்த்துக்குறேன், நீங்கள் ஓரமாக நில்லுங்க கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு இவர் அது மரத்தையே வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ நீங்கள் எப்போ தான் வருவீங்க, நீங்கள் வருவீங்க தானே, நாங்கள் ப்ராமிஸ் தானே பண்ணி கொடுத்தீங்க, ஏன் வரமாட்டீங்க, நான் லிட்ரலாக 60 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த விஷயம் நடந்து, ஆனால் இன்னமும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு லைக் ஒரு 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து ஜியானுக்கு வந்து 117 ஏஜ் ஆகுது. இந்த டைமில் வந்து ஒரு பார்க்கணும், இந்தமாரி எனக்கு வந்து மரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே மரத்தை பார்க்க அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்து அவருக்கு சம் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஏன்னா 117 வயசுன்னு போது நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஹெல்த்தில். அதனால அவரை ரொம்ப நேரம் யாருமே நிற்க விடலை. அவர் அந்த மரத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிப்பாங்க, எப்போ வரீங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். அந்த டைம்லேயே இல்லை நிற்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் ரூம் மாதிரி வந்து டேங்காகவே இவர் லைக் ஜியான் வந்து எழுதி வச்சுருப்பார், லைக் வரைஞ்சி வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து அவர் பெயிண்ட் ப்ரஷை கையெடுத்திருப்பார் இந்தமாரி டேங்கை வரைகிறதுக்காக. அதுக்கப்புறத்துலேருந்து வந்து டேங்கை யோசிச்சு அந்த ஒரு ட்ராயிங் தான் டேங்கை பார்த்து வரைஞ்சிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய ட்ராயிங் வந்து இவரே இமேஜின் பண்ணி இவர் டேங் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வரைஞ்சி வச்சுருப்பார். அந்த ரூமில் வந்து அந்த பெயிண்டிங் மட்டும்தான் இருக்கும். அந்த பெயிண்டிங் இருக்கிற ரூமில் போய் விட்டுறோம் சார் அப்படின்னோடனே இவங்க சரின்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட இவ்வளோலும் நிற்க முடியல. ஏன்னா இவருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து இவருக்கும் டயர்ட்னஸ் ஆகும்ல. ஸோ அதனால் அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னே, சரி நம்மளை வீட்டில் லைக் இந்த ரூமுக்காக அழைச்சிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வராரு. இவரால் இப்போ வந்து நார்மலாக நடக்கக்கூட முடியல. லைக் பட்லர் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த ரூமுக்குள்ளேயும் அனுப்பி விட்றாங்க. லைக் ஜியானும் வந்து இப்போ உட்காந்து பார்க்குறாரு. இந்த அந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் வரைஞ்சாங்க, அந்த போலோ ஷர்ட் போட்டுக்கு டேங்னு, அதுக்கு பக்கத்துலேயே இவர் உட்காந்துருக்க மாரி வந்து ட்ராயிங் வரைஞ்சிருப்பார். அந்த ட்ராயிங்கை தான் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டே வந்து இந்தமாரி எனக்கு 117 வயசு ஆகிடுச்சு, நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன், லிட்ரலாக உனக்காக நான் வந்து இப்போ 8 இயர்ஸ் வெயிட் பண்ணேன், இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்ணவும் ரெடியாக தான் இருக்கேன், நீ எப்போ வருவ, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்,
நானும் நீ வந்த மாதிரி தெரியலையா யாங், எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது, எனக்கு மென்டலியும் ஃபிசிக்கலும் ரொம்ப டயர்ட் ஆகுது, என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியுமோன்னு தோணலை, எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது, தயவு செஞ்சு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லிகிட்ருக்கார். சொல்லிவிட்டே அவர் கையில் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சுருப்பார். அதை வச்சு வந்து செஸ்ட்டில் வச்சு பார்த்துட்ருக்கார். இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் நீ அப்போ கொடுத்த, அப்போ நான் ஏதோ கோவத்தில் தூக்கி போட்டேன் டஸ்ட்பினில், ஆனால் பாரு இப்போ வரைக்கும் வச்சிட்ருக்கேன், நீ என்ன எனக்கு கோவத்தினால எதுவும் வரலையா, நீ ஏதோ சப்போஸ் அந்தமாரி இருந்தால் கூட நீ வந்துரு, நான் கொஞ்ச நாளாவது கொஞ்சம் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அழுதுகிட்டே பேசிகிட்ருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவர் இந்த பிக்சரே பார்த்துட்ருக்கார். பார்த்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கல, இவ்வளோ நாள் என்னை வெயிட் பண்ண வைக்கிற, எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இமேஜை பார்த்து சொல்லிவிட்டு, இருந்துமே எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, உன்னோட லவ் குறையில, உன்கிட்ட காட்டின லவ் அப்படியே இருக்குது, என் ஃபீலிங்ஸ் இன்னமும் அப்படியே தான் இருக்குது, நான் 23 24 வயசில் உன்னை எப்படி நான் பார்த்தோன்னோ அதேமாரி தான் எனக்கு இருக்குது, இந்த கச்சிப்பை தூக்கி எறிஞ்சதும் சரி, நீ எனக்காக வந்து இந்த கச்சிப்பை பிடிச்சிட்டு க்யூட்டாக குதிச்சுட்டு இருந்ததும் சரி, எல்லாம் என் கனவுல அப்படியே கண்ணு முன்னாடி அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கார். பேசிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அவர் வந்து பேச முடியல, ஏன்னா வந்து ரொம்ப வார்த்தை வாயிலேருந்து வரல வயசானதுனால. அதனால் அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டே வந்து யோசிச்சு வச்சு தான் பேசுகிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அவங்க, ஏன்னா வந்து 8 இயர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டால, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ இருந்தாலும் நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நான் கொஞ்சம் மட்டும் தூங்கிக்குவா, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடுறாரு. அப்படியே கண்ணு மூடிட்டே இருக்காரு. அப்புறம் வெளியிலேருந்து பட்லர்ஸ்லாம் வந்து சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஜியான் ஏந்திரிங்க, ஜென்ரல் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ப்ளீஸ் ஏந்திரிங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம மெடிசன் எடுக்கணுன்றாங்க. உடனே இந்தமாரி கேப்டன் ஜியான் இருக்கார்ல, அதாவது ஜென்ரல் ஜியான், அவரை பார்த்துட்டு வந்து, இல்லை நீங்கள் கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தூங்குங்க, நீங்கள் ஏந்திரிங்க, உங்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது, ஏந்திரிங்க, மெடிசன் எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் அங்கேருந்து வரல. உடனே இவர் என்ன ஆச்சு, அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா வயசாகிடுச்சுல அவருக்கு, அதை நினச்சி இவருக்கு நர்வஸ் ஆகுது. இவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன், அதாவது ஜென்ரல் ஜியான் அவரோட ஷோல்டர் தட்டினோம், அவர் நான் எதுவுமே மூவ்மெண்ட்டே இல்லைன்னொடனே அவர் கையில் அந்த பல்ஸ் இருக்கும்ல, அது தொட்டு பார்க்குறாரு. அது பல்ஸ் செக் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அவருக்கு அது தெரிஞ்சோடனே அவளுக்கும் ஒரு மாதிரி வந்து தொண்டையில் வந்து அடிக்குது. ஏன்னா வந்து இவர் வந்து இவர் பேர் ஹேண்ட்பின், அந்த பட்லர் நேம் வந்து ஹேண்ட்பின், அவர் நர்ஸாகவும் இருக்கார். அவர் தான் வந்து ஒரு செகண்ட் கேப்டன் ஜியானுக்கு அவர் தான் வந்து பையன் மாரி பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து இவர் கல்யாணமும் பண்ணிக்கல, அஃபிஷியலாக லவ் பண்ணி யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, ஆல்ரெடி கல்யாணம் பண்ணது தான், அதுவும் வந்து சும்மா ஷோகேஸ்க்காக தானே. அதனால வந்து அதுக்கப்புறத்துலேருந்து இவரை தான் வந்து புள்ள மாரி பார்த்துக்கிட்டாரு ஹேண்ட்பின்னு. அப்படி இருக்கும் போது அவருக்குமே வந்து இவர் தான் அப்பா மாதிரி. இப்போ திடீர்னு இல்லை இவர் வந்து போயிட்டார் அவ்வளோதான் தெரியும் போது இவருக்கு தாங்கலை. இவரும் வந்து ஓகே, இவரும் வந்து இந்த சோல்ஜராக தான் இருக்கார். நர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் தெரியும், இந்த நர்ஸ் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதெல்லாம் தெரியும். பட் இவருமே ஒரு சோல்ஜர் தான். இவருக்கு வந்து ஜியோன் தான் வந்து ட்ரைனிங்கே கொடுத்துப்பார், அதாவது ஜென்ரல் ஜியோன் தான் ட்ரைனிங்கே கொடுத்துப்பார். இவர் கால் பண்ணி வந்து அந்த நர்ஸ்க்கு வந்து சொல்கிறாங்க, நர்ஸ்க்கு இல்லை சோல்ஜர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தமாரி வந்து கேப்டன் ஜியான் வந்து போயிட்டாரு, கொஞ்சம் செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் அனுப்பி விடுங்க இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஃபோன் வச்சு அவர் அழுகிறாரு. ஏன்னா அவருக்கும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பார்ல, ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா தான் டேங் இருக்கும் போது இவர் இல்லைனாலும் அதுக்கப்புறத்துலேருந்து ரொம்ப நாள் இவர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அதை நினச்சி அவருக்கு ஃபீலிங்காக இருக்குது. அவர் சரி ஃபோன் வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே பார்க்கும்போது ஜியான் வந்து அப்படியே ஒரு செஸ்ட்டில் வந்து அந்த கச்சிஃப் வச்சுருமே தானே இருப்பார். அந்த கச்சிஃபை எடுத்து பார்க்கும்போது அந்த கச்சிஃபில் வந்து இவர் வந்து டைம் வந்து ஜேகேன்னு எழுதி வச்சுருப்பாங்களோ அது பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் ஏதோ வந்து லெட்டர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து படிக்கும் போது தான் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த டைம் வந்ததுலேருந்து என்னென்ன நடந்துச்சு எல்லா கதையுமே அதில் இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் எல்லாமே இருக்குது. அது படிச்சுட்டு யார் டைமுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் பார்ட் முடிஞ்சிடுது. இங்கே இந்த ப்ரொஃபஸரும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க, இந்தமாரி அப்படி தான் அவர் இறந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டீட்டெயிலாக டைம் இன்வால்வ் ஆனதுலாம் அவங்க சொல்லலை. அந்த லெட்டர் பார்ட்டை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அந்த லெட்டர் பார்ட் என்னன்ட்டு. அப்போ தான் அந்த ப்ரொஃபஸரும் சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நிறைய வார்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இந்த உங்களுக்கே தெரியும் அந்த வார் நடந்துச்சு 1894 அந்த டைமில் வந்து
அவரும் வந்து நிறையா ஹிஸ்டாரியனும் சேர்ந்து லைக் போர் பண்ணி ஜெயிச்சார்ல. அந்த டைமில் வந்து நிறையா ஃபேக்கான ஜென்ரல் பீப்புள்ஸ்லாம் வந்து கொண்டிருப்பார். லைக் ரைனர், அப்புறம் கிம், அவங்களெல்லாம் போட்டு தள்ளியிருப்பார் நம்ம கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா கிட்டேருந்து. ஸோ அதுலேருந்து தான் ஒரு பெரிய பொசிஷன் கிடச்சிச்சு. அந்த டைமில் வந்து அவர் ஏதோ ஒரு சாங் எழுதுனா தான் இருந்துச்சு. அதுதான் அந்த லெட்டரில் இருந்துச்சான். யாருக்காகவோ வந்து டெடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சாங் எழுதினாங்க. அதுதான் அந்த லெட்டரில் இருந்ததாக சொன்னாங்க. அப்படின்னோடனே என்ன சாங், அந்த சாங் லிரிக்ஸ் இருக்கா, லைக் அந்த சாங் என்னன்னுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டோடனே இவரும் வந்து லைக் என்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணும்ல. இந்த சாங்கு எழுதினோடனே இவருக்கு கிளாஷ் ஆகிடுச்சு. நம்மளுக்காக தான் எழுதியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் உட்காந்து யோசிக்கார், ஒரு நம்மளுக்காக தான் எழுதியிருக்காரோ, நம்மளுக்காக தான் இருக்கும் கன்ஃபார்மு, என்ன சாங்னு எனக்கு தோணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் வந்து டைட்டிலாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு ஸ்டில் வித் யூ அப்படின்றாங்க. சொன்னோடனே வந்து இங்கே டேங்க் அழுகையாக வருது. நம்மளுக்காக பாட்டெலாம் எழுதியிருக்காங்க, நம்ம பாதிலே விட்டுட்டு வந்திருக்கோம், ஆனால் பாட்டெலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுக வருது. இந்த சைடு இந்த நார்மல் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க, அதாவது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை கேட்டோடனே அவங்களுக்கு வந்து ஓஹோ ஸ்டில் வித் யூவா, கன்ஃபார்ம் அவங்க ஆளுக்காக தான் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். லைக் அந்த சாங் கம்போஸ் பண்ணி தான் லிரிக்ஸாக எழுதியிருப்பார். அது உடனே அந்த சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி விட்றாங்க. ப்ளே பண்ணி விட்டோடனே இவருக்கு முடியல. இவர் ஆல்ரெடி வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கார். கேட்டோடனே நம்மளுக்காக தான் அந்த பாட்டு எழுதியிருக்காரு டேங், லைக் ஜியானு அப்படின்னும்போது டேங்க் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் கண்லேருந்து தனியாக விட்டுட்டு பாக்கெட்டில் கை வச்சுட்டு கொஞ்சம் கூலாக பொசிஷன் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஆனால் கண்லேருந்து மட்டும் அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் அந்த பாட்டெலாம் ரொம்ப டீப்பாக வந்து அந்த ஸ்டில் வித் யூ பார்த்து எப்படி இருக்கும், மேக்ஸிமம் வந்து நான் கூட இருக்கேன், நீ வந்துருங்க, நம்ம 2 பேரும், அந்தமாரி லிரிக்ஸ் தானே இருக்கும். அது கேட்கும் போது தான் அவரால் தாங்க முடியல. அவர் வந்து ஒரு கட்டத்தில் கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சாரி என்னால் தான், நான் விட்டுருக்கக்கூடாது ஒன்று, என்ன ஆனாலும் உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கூட தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. அழுதுட்டு இருக்கும்போது கிளாஸ்மேட் யாரோ ஒருத்தவங்க வந்து என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாங்க. மிஸ்டர் டேங் எல்லோரும் வந்துடுறாங்க. டைமும் இல்லை எனக்கு ஓகேவா இல்லை, நான் கொஞ்சம் தலைவலியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாளிக்கிறாரு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. அவங்களும் அப்படியா சரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் அவர் மைண்டில் ஓடிட்டுருக்கு, நம்ம எப்படியாவது அந்த லெட்டரை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த லெட்டர் இப்போ என்ன படிக்கணும். ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லியிருப்பார் அந்த லெட்டரில் வந்து அந்த கம்போஸ் பண்ண லிரிக்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் லைக் அந்த அவரை இவருக்காக எழுதியிருப்பாள் டேங்காக அந்த இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவன் அண்ணி வந்து லெட்டர் தெரிஞ்சுக்கணும் எப்படியும் வந்து லைக் ரிசர்ச்சர் கிட்டலாம் எதை மீட் பண்ணி அந்த லெட்டர் என்னென்னு கண்டுபிடிச்சதில் வந்து அதாவது ஜென்ரல் ஜியான் என்ன எழுதியிருப்பான்னா, அந்த மாரி வந்து என்னோட சேர முடியாத காதலுக்கு நீ வந்து என்கிட்ட நீ வந்து எப்படி சேர்ந்தன்னு தெரியாது, ஆனால் நீ என்னோடய மனசில் இடம் பிடிச்சிட்ட, ஆனால் வந்து நம்மளால் தான் சேர முடியல, நம்மளோட சேர முடியாத காதலுக்காக நான் எழுதுகிற லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. உனக்காக நான் 70 வருஷம் வெயிட் பண்ணேன், ஆனால் இன்னமும் வரல, இதுக்கு மேலே வெயிட் பண்ணுவேன், ஆனால் டயர்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். எழுதிட்டு அது மட்டும்தான் கீழே வந்து இந்தமாரி டேங் ஆல்ரெடி சொல்லியிருப்பார்ல, லைக் அகெயின் வந்து அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். லைக் இவர் தான் வந்து அவங்க அண்ணாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மரத்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தமாரி நான் அந்த ஸ்டார் மாதிரி தான், லைக் அந்த மூன் மாதிரி தான், ஏன்னா ஸ்டார் எப்பயுமே என்னை விட்டு போயிடும் ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு உடனே வந்து டைம் சொல்லியிருப்பார், நான் ஒன்றும் ஸ்டார் கிடையாது, நான் எப்பயும் ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார்ல. அதுக்கு வந்து டேங் அதை சொன்னார். லைக் டேங் அப்படி சொன்னதுக்கு ஜியானும் வந்து இல்லை, நீங்கள் சொன்னது போய், நீங்கள் ஆனால் ஸ்டார் மாதிரி தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், இப்போ ரொம்ப தனிமை ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். அது படிக்கும் போதெல்லாம் இங்கே இவருக்கு இது டைம் கழுக வருது. ஏன்னா இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், நான் மேக்ஸிமம் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டு. ஆனால் ரொம்ப அஷ்யூர்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், நான் கன்ஃபார்ம் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் வந்து இவர் லைக் கேப்டன் ஜியான் என்ன எதிர்பார்த்தாரோ அதேமாரி வந்து அவர் லாஸ்ட்டில் வந்து தனியாக தானே நின்னார், அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணிப்பார். இப்போ எனக்கு நாட்கள் ஆக எனக்கு வந்து முன்ன மாரி நான் ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறேன் நாட்கள் போக. அது மட்டும் இல்லாமல் நான் நாட்கள் போக நானும் எங்கே ஆக மாட்டேன், எனக்கு வயசு தான் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம எப்போ வந்து நான் லைக் நம்மளோட எல்லா விஷயமும் ஒன்று சேருதோ, நம்மளோட டைம், நம்மளோட ஃபேத் எல்லாம் ஒன்று சேருதோ, நம்ம திருப்பி அப்போ ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதியிருக்காரு. இங்கே டேங்க் அதை படிக்கும்போது இங்கே ஒரு வருத்தமாக இருக்குது, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படி சொல்லிட்டு. அந்த லெட்டர் நினச்சி லைக் ரொம்ப நாள் அழுதுருப்பார், தூங்காமல் இருந்திருப்பார். இப்போ வரைக்குமே லைக் அந்த லெட்டர் படிக்கும்போது ஒரு கழுக வரும். அந்தமாரி தான் லைக் இந்த ப்ரொஃபஷன் எடுத்திருக்காருல, இந்த ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஷனு, அதை முடித்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து அவர் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஹிஸ்ட்ரி டீச்சராகவே ஆகிட்டார். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி டீச்சரும் வேலையும் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து லைக் லாயரும் படிச்சிருப்பார். அட் த சேம் டைம்
ஃபேஷன் டிசைனிங் அந்த இதுலேயும் வந்திருப்பார். ஃபேஷன் டிசைனிங் தான் ட்ராப் அவுட் பண்ணிட்டு லைக் ஹிஸ்ட்ரிக்கு தாகியிருப்பார். ஆனால் லா வந்து கன்ஃபார்ம் படிக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்ஷன் இருந்ததுனால அதை தான் படிச்சிருப்பார். அதனால் ஒரு அட்டானியாகவும் வந்திருப்பார். அட் த சேம் டைம் டீச்சராகவும் வேலை பார்த்துருப்பார். ஒரு டெக்கனில் அவரால் வந்து ரெண்டுத்தையுமே மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் வந்து இல்லை லா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லா விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஷனே சூஸ் பண்ணிட்டார். இப்போ சின்ன பசங்களுக்குலாம் வந்து அவங்க லைக் ஹிஸ்ட்ரி சொல்லித் தருவார். 11th 12th படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லித் தரதான் ஒரு வேலை. அப்படி ஒரு நாள் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லி தந்துட்டுருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் என்ன கல்யாணம் ஆகலை, எப்போ கல்யாணம் ஆவீங்க அப்படின்ட்டு. கரண்ட்டாக வந்து டேங்க் வந்து 29 வயசு. நீ எப்போ கல்யாணம் ஆகும் உங்களுக்கு அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. கேட்டுருக்கும்போது எனக்கு இப்போ ஆகாதுடா நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தந்துட்டுருக்காரு. சொல்லி தந்துட்டுருக்கும் போதே வந்து டேங்கை வந்து பிடிச்சி வச்சுட்டு சார் உங்கள் மேலே இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங்ஸா நீங்கள் என்னென்னு பாருங்கள், உங்கள் பேரும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பிடிச்சி விட்றான். பிடிச்சி விட்டோடனே வந்து டேங்க் சிரிக்கிறார் பார்த்துட்டு, என்ன ஏன் மேலேயா, எனக்கு 29 வயசு ஆகுது அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து ஷையாக சிரிச்சிட்ருக்க, பின்னாடி உள்ளவங்களாம் டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து டேங்க் சொல்கிறார், இல்லை எனக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்றாங்க. ஏன் ஏதாவது லவ் கிவ் பண்ணுறீங்களா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு. ஆமாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நான் சிங்கிள் தான் அப்படின்னோடனே வந்து பின்னாடி இன்னும் வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை. உடனே டேங்க் வந்து இல்லை இது அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் லவ் தான் பண்ணல, பட் எனக்கு ஃபியான்சி இருக்குது அப்படின்றாங்க. உடனே எல்லாம் ஷாக்கு, நீங்கள் லவ் பண்ணல, நீங்கள் எப்படி உங்கள் ஃபியான்சி இருக்கும் அப்படின்னு. ஆமாம் ஃபியான்சி இருக்குது, என்னோடய ஃபியான்சி என்ன 1872 பிறந்தாங்க, நான் வந்து 1995 பிறந்தேன், அதனால் வந்து எங்களால் சேர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஷாக்கு, என்னது அப்படின்ட்டு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து டேங்க் சொல்கிறார், இல்லை உங்களுக்கு நான் சொன்னாலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே கிளாஸ் பீரியட் முடிஞ்சுது. உடனே டேங்கும் வந்து சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பிட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து கொலீக் வந்து இந்தமாரி என்ன டேங் அப்படி கிளாஸ்லாம் அப்படின்னோடனே நல்லா தான் போகுது அப்படின்ட்டு இருக்கும் போதே வந்து அவர் சொல்கிறாரு, இந்தமாரி ஏதோ புதுசாக வந்து ஸ்டாஃப் சேர்ந்துருக்காராமே, நீங்கள் அதை என்ன கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் நாங்கள் அந்த ஃபைலு அவங்களோட ரெஸ்யூமே எல்லாத்தையும் அனுப்பி விட்றேன், அது என்னென்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுங்கள் நம்ம ஸ்கூலை பற்றி அப்படின்றாங்க. உடனே டைமாக ஓகே நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்டாஃப் ரூம் போயிடுறாரு. ஸ்டாஃப் ரூம் போயிட்டு அந்த புதுசாக வந்து ஸ்டாஃப் சேர்றாங்களா அவங்களோட இதை வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு பார்த்துட்டே இருக்கும் போது அந்த ஸ்டாஃப் வராங்க. ஓ வந்துட்டிங்களா, நீங்கள் தான் அந்த இதுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா பிடி டீச்சரா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க. உடனே உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட்லாம் செட் ஆகிடுச்சா, ஸ்கூல் பிடிச்சிருக்கா அப்படின்னு. நல்லா தான் இருக்குது, என்விரான்மெண்ட் நல்லா வாஸ்தா நல்லா இருக்குது அப்படின்வாங்க. இவர் டேங்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறாரு. இந்த ரெஸ்யூமேல வந்து போட்டிருப்பாங்களே ஸ்கில், இந்த ஸ்கில் அந்த ஸ்கில் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நீங்கள் நிறைய விஷயத்தில் நல்லா இருக்கீங்களே, நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ்லலாம் ஜெயிச்சிருக்கீங்க போலே அப்படின்னு. ஆமாம் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே இருக்கும் போது ஃபோட்டோ கணக்கு தென் பண்ணுது அடுத்த பேர் இருக்கும்போது. இவர் ஃபோட்டோ பார்த்தோன்னே ஷாக்கு. உடனே வந்து நேராக வந்து அந்த பர்சனை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து இவருக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. அந்த பெண்ணை அப்படியே கீழே போட்டுறாரு, ஆட்டிகிட்டு இருந்த பெண்ணை வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. உடனே வந்து அவர் வந்து ஸ்டாஃப்க்கு வந்து டவுட் ஆகிடுச்சு, லைக் ஷாக் அண்ட் டவுட்டு. என்னாச்சு, என்னை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, என்னை ஏன் எவ்வளோ வந்து லைக் ஆச்சரியமாக பார்க்குறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் உங்கள் ஸ்கின் இன்னும் ரொம்ப பேலாக இருக்குது, ஏதோ ப்ராப்ளமா, ஹெல்த் இஷ்யூஸா, உங்களுக்கு ஏதாவது தரணுமா அப்படின்னோடனே இது எதுவுமே பேசலை. உடனே வந்து இவர் பயந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க தண்ணி எடுத்துருவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே அதை ரெஸ்பாண்ட் பண்ணோடனே தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்தா டைம் வந்து வாங்கவே இல்லை, அப்படியே வச்சுருந்தோடனே இவர் வந்து வாங்க தண்ணி குடிங்க, உங்கள் ஸ்கின் ரொம்ப பேலாக இருக்குது அப்படின்னோடனே இவர் வந்து டைம் வந்து அப்படியே பார்த்துட்டு ஷாக்காக வந்து ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக்குன்னு சொன்னோடனே இங்கே வந்து அந்த ஸ்டாஃப் இருக்காங்களா அவங்க பேர் ஜங்குக், அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ நீங்கள் என்னை வந்து கேப்டன் ஜியான் நினச்சிட்டிங்களா, நான் கேப்டன் ஜியான்லாம் இல்லை, நான் ஜங்குக் தான், நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க நீ பார்க்க லைக் கேப்டன் ஜியான் மாதிரியே இருக்க அப்படின்ட்டு. ஆனால் நான் கேப்டன் ஜியான் இல்லை, என்னோடய சர்நேம் வேறு, என்னோடய நேம் வந்து ஹேன் ஜங்குக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னேன்னு தான் டேங்கோ அப்படியா அப்படின்னாங்க. ஆமாம் என் பேர் ஹேன் ஜங்குக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் பார்க்க கேப்டன் ஜான் மாதிரியே இருக்கேன்ட்டு அப்படின்றாங்க. உடனே வந்து டேங்க் புரியல. மேபி ஹேன் ஜங்குக்காக இருக்கலாம், ஆனால் ஃபேஸு, ஐஸு, லிப்ஸ் எல்லாமே அச்சசல் வந்து கேப்டன் ஜான் மாதிரியே இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் மேபி வந்து அவர் ரீபார்ன் எடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு டைம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நாட்களும் போது இவரும் லைக் டேங்கும் ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. டேங்குக்கு அப்போ தான் தெரியுது இந்தமாரி ஜங்குக்கும் வந்து பைசெக்சுவல்ன்ட்டு. இப்படி தெரிஞ்சோடனே ரெண்டு பேருக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஓகே 2 பேருமே டேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 இயர்ஸ் கிட்டே டேட் பண்ணியிருப்பாங்க. நல்லா வந்து வெளில போகிறாங்க, டேட் பண்ணுறாங்க.
ஆனிவர்சரிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போகுது. கிஸ் கூட பண்ணியிருக்காங்க. பட் வந்து கேப்டன் ஜான் ஃபீலிங் வந்து டேங்க் வரமாட்டுது. ஏன்னு தெரில. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது. ஈவன் வந்து ஜங்குக் வந்து ரொம்ப லாயலாக தான் இருக்கார். எந்த சீட்டிங்கும் நடக்கலை. எந்த வகையிலும் ரொம்பலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுமே கிடையாது. நல்லா தான் போகுது. இருந்துமே வந்து டேங் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஜங்குக் கிட்டேருந்து. அதனால் அவர் ஒரு நாள் முடிவு எடுத்துகிட்டு சரி நம்ம சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு டேங் வந்து இந்தமாரி இவருக்கு மெசேஜ் பண்ணுறாரு ஜங்குக்கு. இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரில, இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போவானான்னு தோணுது. ஏன்னா எனக்கு என்னமோ ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் யாரையோ தேடி யாரையோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒன்று லவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது எனக்கு என்னமோ சரியாக படல. ஏன்னா நீ வந்து நல்ல பர்சன், என்னோடய வைப்புக்கு செட் ஆக என்ன தான் இதாக இருந்தாலுமே நான் வேறு ஒரு பர்சனை மைண்டில் வச்சுட்டு அவங்களுக்காக ஒன்று லவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால உனக்கு தான் ஹர்ட் ஆகும் ஃப்யூச்சரில். அதான் மேபி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போயே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து மெசேஜ் பண்ணுறாரு. இவருக்கும் புரிஞ்சுக்க முடியுது ஜங்குக்கும். ஓகே எனக்கு புரியுது, நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் ஸ்டில் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நீங்கள் கேப்டன் ஜியான் நினச்சி தான் என்னை லவ் பண்ணுறீங்க. பட் நான் அவர் கிடையாது, நான் ஹேன் ஜங்குக்கு. ஸோ என்னால் அவராக இருக்க முடியாது. எனக்கும் புரியுது. ஸோ இதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த பாதிப்பும் ஏற்பட வேணாம். நம்ம அப்படியே இருப்போம். நீங்கள் வந்து இதுக்கு நினச்சி இதை ஃபீல் பண்ணாதீங்க, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. பிரேக்கப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ரொம்ப நாள். இதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த பாதிப்பும் ஏற்படல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து ஜங்குக்குமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஹேன் ஜங்குக்குமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. டைமுமே அந்த ஈவெண்ட் போகிறாங்க. அந்த மேரேஜ் ஈவெண்ட் இருக்குள்ள அதுக்கு போகிறாங்க. அவர் தான் வந்து ஃப்ரெண்டாக நிற்கிறாரு. இப்போ பசங்களுக்கு ஃப்ரெண்டாக நிற்பாங்கல்ல, பசங்களுக்குன்னா இப்போ குரூம் ஃப்ரெண்டு, பிரைட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நிற்பாங்க. அதில் வந்து இவர் ஜங்குக்காக இவர் தான் நிற்கிறாரு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவரும் நல்லா ஹாப்பியாக மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து டேங்க்கை ஒரு துளி கூட வந்து ஐயோ இந்தமாரி ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் அந்த ஃபீலுமே இல்லை. அவருக்கு ஒரு கட்டத்தில் ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. சரி நம்ம வந்து ஒரு வேளை மேபி அவரை யூஸ் பண்ணிப்போம் போல், நம்ம தான் வந்து ஜங்குக்கு கேப்டன் ஜான் அவள் தான் நினச்சி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் போல், அவர் கிடையாது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே புரிய வருது. டேங்கும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அப்புறம் கொஞ்சம் வருஷமாக போகுது. அவருக்கு 45 ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அவர் மேரேஜே பண்ணிக்கல டேங்கு. அவரோட தம்பி வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு 9 மாதம் அவங்க ஒய்ஃப் இப்போ கன்சீவாக இருக்காங்க. அந்த தம்பியே 10 இயர்ஸ் ஏஜ் கேப்பில் டேங் தான் அவர் படிக்க வச்சுருப்பாரு. அவங்க ஒய்ஃப் அவங்களையும் வந்து சாய்னு அவங்களையும் அவர் தான் படிக்க வச்சுருப்பாரு. இவனை டேரினை வந்து இன்ஜினியரிங்கும் இவர் வந்து டிசைனிங்க்கும் படிக்க வச்சுருப்பாங்க சாயை. அவங்க வந்து 2 பேரும் இப்போ நல்ல நிலமையில் இருக்காங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து சரி நீங்கள் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க 2 பேருமே தம்பியோட ஒய்ஃபும் வந்து டேங்க் வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால இப்போ டேங்க்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆண்டி இருக்காங்க. டேங்கை சரி தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு தூங்கலாம் போகும்போது அப்போ திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஷைனியாக கிளிட்டர் வந்து வருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து அந்த மிஸ் ஃபேர் இருக்காங்களா அவங்க வராங்க. வந்தோடனே இப்போ அவருக்கு லைட்டாக வந்து பழைய ஞாபகம் வருது. வந்தோடனே அவர் பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னோடனே இல்லை நான் ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன், அதை மறந்துட்டேன். நீங்கள் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், அதை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னோடனே இவருக்கு ஷாக்கு. நான் ஒரு விஷயம் மிஸ் பண்ணேன். நான் என்ன விஷயம் மிஸ் பண்ணேன், நான் எதுவும் கேட்கலையே அப்படின்னோடனே நீ கேட்கல பட் 3 விஷயம் அதில் 2 விஷயம் நீ சொல்லிட்ட, ஒரு விஷயம் நீ சொல்லவும் இல்லை, நானும் கேட்கவும் இல்லை. நான் பிஸியில் இருந்ததுனால நான் மறந்துட்டேன், அதனால இத்தனை நாள் நான் வரவும் இல்லை, சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நானே இவர் யோசிக்கிறார். இப்போ நான் விஷயத்துக்கு யோசிச்சுட்டு உங்ககிட்ட இப்போ உடனே சொல்லணுமா அப்படின்னோடனே ஆமாம் என்னால் ரொம்ப நாள் இங்கே வெயிட் பண்ண முடியாதுல்ல, ஸோ சொல்லிடு அப்படின்னோடனே சரி 5 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்லேயே நான் யோசிச்சிட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிச்சிட்டியா, நல்லா யோசிச்சிட்டியா, இந்த விஷயம் வச்சு தான் உன் லைஃபே அப்படின்னோடனே இல்லை நான் நல்லாவே யோசிச்சிட்டேன்னொடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மிஸ் ஃபேரி வந்து வானத்தில் பறக்குறாங்க. பறந்துட்டு கிளிட்டர் அப்படியே தூவி விடுறாங்க. டேங்கும் வந்து அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க கண்ணை மட்டும் அந்த கிளிட்டரை. அதுக்கப்புறம் ராத்திரி தூங்குறாரு. மார்னிங் வந்து தம்பி பொண்டாட்டியும் வந்து நிற்கிறாங்க கதவுக்கிட்ட, டேங்கோட ரூம் கதவுக்கிட்ட. பர்த்டே போல் டேங்க்கு, அதனால் மண்டையில் வந்து அந்த பேண்ட்லாம் கட்டிட்டு கேக்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. கதவு திறந்து உள்ளே போகிறாங்க. கதவு தட்டுறாங்க, திறக்கல. கதவு திறந்து உள்ளே போகிறாங்க. டேங்க் படுத்துட்ருக்காரா. சரி இது தம்பி தானே, ஸோ அதனால் கிச்சு முட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிச்சு மூட்டார். ஏந்திரிக்கவே இல்லை. ஏன்னா நீ நடிக்கிறியா, ஆல்ரெடி ஏந்திச்சிட்ட போலே, ஏந்திரி, நாங்கள் உன் பர்த்டேக்காக எது எழுப்பலான்னு பார்த்தா நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தட்டுன்னு தட்டார். ஏந்திரிக்கவே இல்லையா.
அவரும் லைக் அந்த ஆன்ட்டி இருப்பாங்க, ஒருத்த ஆன்ட்டி. அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிமிஷம் இரு, நீ எதுக்கு நீ பாட்டு தட்டிகிட்டே இருக்க, அவங்க டிக்கிள் பண்ணாலே எழுந்திரிச்சிடுவான், டைம் ஏன் எழுந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விடும்போது எழுந்திரிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து கையை வந்து டயங்கோட த்ரோட் கிட்டே வைக்கிறாங்க. வைக்கும் போது அப்போ தான் ஓகே டயங்கோட ப்ரீத்தே இல்லை அப்படின்னு தெரிய வருது. தெரிய வந்தோடனே வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. வந்து சொல்கிறாங்க, டேங் ஏன் ப்ரீத் பண்ண மாட்டான், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, டேங் ப்ரீத் பண்ண மாட்டான் அப்படின்னோடனே அந்த தம்பி தானே லைக் டேரியன் வந்து டயங் மூலயமா தானே வளர்ந்துருப்பாரு. அவர் அம்மா அப்பாலாம் பார்த்துருக்க மாட்டார், டயங் தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்திருப்பாங்க. இது தெரிஞ்சோடனே அவளுக்கு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க இந்த சாய் வந்து 9 months பிறகுனா அவங்களும் அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்க வந்து பார்க்குறாங்க, அந்த பல்ஸ் செக் பண்ணும்போது அப்போ தான் தெரிய வருது, ஓகே டயங் வந்து உயிரோட இல்லை அப்படின்ட்டு. இந்த லைக் பல்ஸ் தொட்டு பார்த்தோன்னே டைம் உயிரோட இல்லை அப்படின்னு தெரிய வந்தோடனே இவருக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது சாய்க்கு அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. 9 months ப்ரெக்னென்ட்டில் அவங்க வயிறை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பித்தோடனே வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில இவருக்கு டேரியனுக்கு. உடனே வந்து எல்லோரும் இப்போ அள்ளி வந்து காரில் போட்டு போகிறாங்க. டைம் அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டுப்பாங்க காரில். அப்புறம் சாயும் வந்து உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி டைம் அவ்வளோதான், நோ மோர் அப்படின்ட்டு இருப்பாங்க. சாயும் வந்து இது பண்ணும்போது பையன் பிறந்திருப்பாங்க. பையன் பிறந்தோடனே வந்து டேரியன் பார்க்குறாரு. பார்த்துட்ருக்கும் போதே வந்து அப்போ தான் அவருக்கு நான் வந்து கனவுல வந்து டைம் வந்திருப்பார். வந்துட்டு இந்தமாரி என்னோடய கழுத்தில் ஒரு செயின் இருக்கும், அதை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு வந்து என் பேர் தான் நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அதை ஸ்ட்ரைக் ஆகுது, ஓ இதனால தான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோணுது. அவனே அந்த பையன் பார்த்தோன்னே வந்து சேஸ் சொல்கிறாங்க, இந்தமாரி லைட்டாக அந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னோடனே, இல்லை எங்கள் அண்ணன் மாரி தான் இருக்காங்க, ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்றாரு. உடனே வந்து சேன்னு சிரிச்சிட்டு ஆமாம் அப்படின்றாங்க. சாய் சொல்லிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணலான்னு போது இவங்க சொல்லுவாங்க, இந்தமாரி நான் கிம் டாங் அப்போ நேமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் இருக்கும்ல, அந்த பெண்டன்ட் வந்து அந்த குழந்தை கழுத்தில் மாட்டி விட்றாங்க. மாட்டிட்டு வந்து சரி ஓகே, ஏன்னா சாய்க்கும் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து எஜுகேஷனுக்கு வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து ஓகே இது வந்து தேங்க்ஸ் கிவிங் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து டேரியன் கொடுக்குறாங்க. டேரியனும் வாங்கிட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயினாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து அண்ணன் இறந்துருப்பாங்க. அண்ணன் இறந்த அன்றைக்கே வந்து குழந்த பிறக்குதில்ல. இவருக்கு என்ன பண்ணுறேன்னு சிரிக்கிறதா தெரில, அழுகிறதா தெரில. அவர் பிடிச்சி வச்சுட்டு இந்த உலகத்துக்கு ஒன்று வரவே இருக்கிறேன் டயாங், கிம் டயாங், இவளுக்கு தான் ஒன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளேயே ரிட்டன் வச்சிடறாரு, அந்த தொட்டிலே வச்சுட்டு அவர் வெளில போய் ஓன்னு அழுகிறாரு. ஏன்னா அண்ணன் போயிட்டாங்களே, இத்தனை நாள் வந்து அண்ணா தான் அப்பாவாகவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்க போனது என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்து அழுதுட்டுருப்பார். அப்படியே ஒரு 7 years கிட்ட க்ராஸ் ஆகுது. இப்போ வந்து டைம் ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. லைக் ஸ்கூல் போகிறாங்க, கிண்டர்கார்டன் மாரி ஸ்கூல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் போயிட்டு அப்படியே முடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஏதோ ஈவெண்ட் ஏதோ நடந்திருக்கு. அவங்க லைக் டேரியன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆல்ரெடி டேரியன் படிச்சுப்பாங்க, அதாவது டேரியன்லாம் படித்த ஸ்கூலில் வந்து ஏதோ ஈவெண்ட் மாரி அங்கே போயிருக்காங்க. அங்கே டயங்கையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ டயங் வந்து விளையாண்டுருக்காங்க. டேரியன் வந்து கீழே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்தமாரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. டயங்க அவங்களும் வந்து ஓகே நான் கன்ஃபார்ம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பேசிகிட்டு இருக்காங்க. கால் பேசிகிட்டு இருக்கும்போது 5 minutes ஒன்ஸ் டயங்க பார்த்து தான் இருக்காங்க. டயங்கும் இப்போ ஏரோப்ளைன் வச்சு விளையாண்டுருக்காரு. விளையாண்டுருக்கும் போதே தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த மரம் இருக்குல்ல, அந்த மீட்டிங் ஸ்பாட், அந்த மரத்தை பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ சின்ன பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே டேங்க் அது என்னன்னு தெரிஞ்சா வரும்ல, அதனால பார்க்குறாரு போகலாமா வேணாமனு. இந்த சைடு திரும்பி பார்க்குறாரு, அவங்க அம்மா சீரியஸாக கால் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. போய் பார்த்தா அந்த பையன் ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்கான். உடனே டேங்க் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் அழுகுற, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அந்த பையன், நான் தெரியாதவங்ககிட்ட பேச மாட்டேன், ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசக்கூடாது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்கிறான். உடனே ஓகே என் பேர் தான் கிம் டயாங், என்கிட்ட இப்போ சொல்லலாம்ல, நான் ஸ்ட்ரேஞ்சர் இல்லைல்ல அப்படின்னு அந்த பையனும் பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து டேங்க் சொல்கிறாங்க, ஏன் சொல்ல மாட்டியா, நான் ஒன்றும் அவ்வளோ கெட்ட பையன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாரு. சொன்னேன் அந்த பையனும் சரி என் பேர் வந்து ஜியானு அப்படின்னோடனே இவர் கேட்குறாரு, ஜியானா அப்படின்ட்டு. ஆமாம் என் பேர் ஜியான் ஜங்குக் அப்படின்னாங்க. ஓ ஜங்குக்கா நீனு, குக்கியா நீனு அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்றாரு. ஏன் என்னாச்சு, எதுக்கு அழுகுறேன்னு கேட்டோன்னே எங்கள் அம்மா எங்கன்னு தெரியல, எங்கள் அம்மா கிட்டே போகணும், மிஸ் ஆகிட்டேன் நான் அப்படின்றாரு. 2 பேரும் அப்படியே மிஸ் ஆகிட்டேன்னு சொன்னேனே டேங்க் புரியுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. அவரும் இந்தமாரி ஜாங்குக்கே பார்த்துட்டு இருக்கும் போது தெரியுது நம்மளோட 2 வயசு சின்ன பையன் போல அப்படின்ட்டு. உடனே சரி நீ வரியா, எங்கள் அம்மா கிட்ட அழைச்சி போகிறேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க அம்மா தேடி தருவாங்க அப்படின்னோடனே நிஜமாலே தேடி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. டயங்கோட கையை பிடிச்சிட்டு டயங்க அவனை அழைச்சிட்டு போய் வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. காட்டினோடனே எங்கே போனேன், எங்கே யார் அழைச்சிட்டு வந்துருக்கு அப்படின்ட்டு.
அதுக்கு டயங்க வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி, அம்மா நான் வந்து போனேன் அந்த சைடு, அப்போ அந்த சின்ன பையன் வந்து அழுதுட்டு இருந்தான், இவன் பேர் ஜங்குக்கு, இவங்க அம்மாவை தொலைச்சிட்டானா, நீ கொஞ்சம் தேடித்தாமா அப்படின்னு வந்து டயங்க சொல்கிறாரு. டயங்க சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டயங்கோட அம்மா வராங்க. சாய் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து யார்ப்பா உங்கள் அம்மா எங்கேப்பா விட்ட அப்படின்னோடனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிற மாதிரி இருந்தோடனே சரி இருன்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் இந்தமாரி நீங்கள் 5 வயசு இருக்க பையனை வந்து தொலைச்சிருக்கீங்களா, வந்துருங்க இந்த இந்த ஸ்பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நேம் டீட்டெயில்ஸ் லைக் அதான் பேர் வந்து ஜான் ஜங்குக், இந்த ரூமில் பர்டிகுலர் ரூமில் உட்காந்துருப்பாங்க வாங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து ஓகே அப்போ வந்துடுவாங்க, அவங்க அம்மா வந்துடுவாங்க, அது வரைக்கும் நீனும் டைம் உட்காந்து பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து இவங்களும் உட்காந்துறாங்க. சாய் உட்காந்துட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து டயங்கும் ஜங்குக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்தமாரி உங்கள் அம்மா வந்துடுவாங்க நீ கவலைப்படாத அப்படின்னோடனே ஜங்குக்கும் வந்து ஓகே அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு கம்மியாக உட்காந்துட்ருக்காரா, ஆனால் சோகமாக தான் இருக்குது ஃபேஸு. உடனே வந்து டயங்க் பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து ஜங்குக்கோட இடுப்பில் பிடிச்சி கிள்ளி விட்டுட்ருக்காரு. லைக் கிச்சு கிச்சு முட்டாரு. கிச்சு கிச்சு முட்டோடனே வந்து சின்ன குழந்தை தானே அதனால சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு ஜியான். என்னது இது, என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க என்ன அப்படின்னோடனே இல்லை நீ தான் சிரிக்க மாட்டில்ல, அதான் உன்னை சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி கிச்சு கிச்சு மூச்சிட்ருக்காரு. அவன் உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கா. சிரிச்சிட்டு இருக்கும் போதே வந்து கழுத்தில் இருக்க பெண்டன்ட்டை பார்க்குறாரு. பெண்டன்ட் பார்த்து அது என்னது இது பெண்டன்ட் அப்படின்றாரு. ஓ இதா, இது வந்து எங்கள் அங்கிளோட பெண்டன்ட்டு, அவர் இறந்து போனோடனே இதை வந்து எனக்கு தந்திருக்காரு, நான் பிறக்கும்போது நின்று பெண்டன்ட் போட்டுட்ருக்கேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ஜங்குக்கும் அப்படியா இந்த பெண்டன்ட் என்னது அது, என்ன காட்டுது அது அப்படின்னோடனே டயங்க வந்து கையை காட்டிட்டு வந்து இந்தமாரி இண்டெக்ஸ் ஃபிங்கரும் பிங்கி ஃபிங்கரை மட்டும் ரைஸ் ஆகிற மாதிரியும் அப்புறம் தம் ஃபிங்கரும் ரைஸ் ஆகிற மாதிரியும் மற்ற எல்லா விரலும் ஃபோல்ட் ஆகியிருக்க மாதிரியும் காட்டுறாரு. காட்டிட்டு இதுக்கு என்ன தெரியுமா மீனிங், இதுக்கு மீனிங் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவரால் மறக்க முடியாது, குட்டி கை தானே அவரால் மறக்க முடியல, அவர் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறாரு. காட்டினோடனே வந்து அது அப்படியே வந்து ஜங்குக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு, இது இப்படியா அப்படின்ட்டு பண்ணி காட்டிட்டு வந்து ஐ லவ் யூ மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கும் போதே வந்து ஜியானோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓடி வந்தானே ஜங்குக்கும் அவங்க அம்மா பார்த்துனே ஓடி போகிறாங்க அம்மா அப்படின்ட்டு. ஓடி போனோடனே வந்து பிடிச்சி திட்டுறாங்கன்னு கிடையாது, பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க இந்தமாரி, நீ எங்கே போனேன், உன்னை எங்கே திரும்ப தேடினேன், நீ கிடைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன், நல்ல வேலை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க தூக்கி. அப்படியே வந்து எட்டி பார்த்தா லைக் இவங்களும் அதாவது டயங்கும் வந்து டயங்கோட அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. சாயும் வந்து நின்றுட்டு நீங்கள் தான் வந்து சொன்னீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே ஐயோ இல்லை ஆக்சுவலாக என் பையன் தான் வந்து பார்த்துட்டு வந்து அழைச்சிட்டு வந்தான், ஏதோ அழுதுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்படின்னோடனே அதுக்கு டயங்கும் வந்து பவ் பண்ணுறாங்க. 90 டிகிரியில் பவ் பண்ணிட்டு அவரால் பேலன்ஸ் கூட பண்ண முடியல. பவ் பண்ணிட்டு வந்து தேங்க்யூ அப்படின்றாங்க. உடனே வந்து சிரிப்பு வந்துருச்சு. சாய் சொல்கிறாங்க மாதிரி தேங்க்யூ சொல்லக்கூடாது வெல்கம் சொல்லணும் அப்படின்னோடனே ஓகே வெல்கம் அப்படின்றாங்க. உடனே வந்து இவருக்கு பார்க்கும்போது லைக் ஜங்குக்கோட அம்மாவுக்கு பார்க்கும்போது சிரிப்பு வந்துடுச்சு, க்யூட் இல்லை அப்படின்ட்டு. அவங்களும் வந்து தேங்க்ஸ்டா ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்றாங்க. உடனே வந்து இவங்க கேப்டன் ஜான் வந்து பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உடனே தேங்க்ஸ் சொல்கிறாரு, என்னை மறந்துட மாட்டில்ல நீனு அப்படின்னு. நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் அப்படியே உன்னை மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட் சைன் இருக்குல்ல அந்த லவ் யூ சைனு அதை காட்டுறாரு. நீனு என்னை மறந்துடாத அப்படின்றாரு. டயங்க நான் கன்ஃபார்ம் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த பெண்டன்ட் சைனை காட்டுறாங்க. இல்லை இப்போ தான் லைக் வந்து அந்த டைம் வந்து லைக் டைம் ஆல்ரெடி இருந்திருப்பார்ல நார்மல் டைம், அவர் வந்து என்ன விஷ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்தமாரி நாங்கள் 2 பேரும் வந்து திருப்பி ரீபார்ன் எடுக்கணும், லைக் ரீபர்த் ஆகி நாங்கள் 2 பேரும் இந்த லைஃப்லேயாவது ஒன்று சேரணும், அதுவும் ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும், எங்களோட லவ் ஸ்டோரி அகெயின் நடக்கணும், ஆனால் இந்த வாட்டி ஹாப்பி எண்டிங் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த விஷ் கேட்டிருப்பார். அந்த விஷயனால தான் அகெயின் வந்து டயாங்கும் அதாவது ஜங்குக்கும் திருப்பியும் ரீபார்ன் எடுத்துக்குவாங்க. அதே யோசிச்சுட்டு இருக்கும்போது லைக் சின்ன ஜங்குக்கும் பாய் சொல்கிறாங்க. ஒரு 50 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் 15 வருஷம் கழிச்சு வந்து ரூஃப் டாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க காலை ஆட்டிகிட்டே. என்ன எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து புலம்புற, நீ ஒழுங்காக பிளாக் பண்ணுறதை விட்டு நீ எதுக்கு என்கிட்ட புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னோடனே ஜிம்னு நான் எத்தனை வாட்டி தான் பிளாக் பண்ணுறது, அவன் தான் என்னை பிரேக் பண்ணியாச்சு, பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டுருக்கான், நான் எத்தனை நம்பர் பிளாக் பண்ணாலும் அகெயின் புது நம்பரில் வந்து டார்ச்சர் பண்ணுறான், என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு ஐயோ மென்டல் பிரேக் டவுன் ஆகுது அவன் கூட இருக்குது அப்படின்னோடனே டேங்க்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் வந்து ஜிம்மின் வந்து இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
டேங் கிட்ட தானே சொல்லுவாங்க. டேங் கிட்ட தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்தமாரி அவன் பண்ணிட்டான், இந்தமாரி பண்ணிட்டான், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, எதுக்கு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லுவார். உடனே டேங்கு இன்றைக்கி ரொம்ப புலம்புனோடனே ஜிமின் ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. ரிங் ஆனோடனே ஜிமினோட ஃபோனை பிடுங்கி வந்து அந்த இந்த லைக் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவனோட சில மெசேஜஸ், சில இது சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லிட்டு இந்த குரூப் இருக்குல்ல, காலேஜ் குரூப், அதில் அனுப்பி விட்டுறாரு. டேங்கும் வந்து டேங்கும் அப்படி அனுப்புகிற டைம்லேயே வந்து ஜிமின் வந்து குதிப்பார். ஃபோனை கொடு ஏதாவது பண்ணி தொலைஞ்சாத, ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இல்லை கொடுக்கவே மாட்டேனே. ஏன்னா இவர் வேறு ஜிமின் கொஞ்சம் ஷார்ப் தானே டேங் கம்பேர் பண்ணும்போது. டேங் அதனால் கையை மேலே வச்சுட்டு எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டு டேங் வந்து பார்த்து சிரிச்சுட்டே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு கொடுன்னு. எங்கள் ஜிமினுக்கு அப்படியே கோவம் வருது. யாரை கேட்டு அனுப்புனேன், உன விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்துறாரு. ரூஃப் டாப்லேருந்து அவங்க படிக்கட்டு ஸ்டெப்ஸில் வந்து டேங் வந்து 4 படி 5 படி ஸ்கிப் பண்ணிட்டு குதிக்கிறாரு. இங்கே ஜிமினும் வந்து குதிக்கிறாரா, அங்கங்கே வந்து அவருக்கு கால் பெண்ட் ஆகிடுது. ஐயோ சுல்க்கு வர பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. ஓடி போயிட்டுருக்கும்போது நடுவில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்பாங்களே, இப்போ 3rd floor 2nd floor அந்த இடத்துலலாம். அப்போ யூட்டன் அடிச்சு போகும்போது வந்து நிறைய பேர் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் டைம் வந்து எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு டர்ன் பண்ணுறாரு. ஆனால் எங்கே போனாலும் ஜிமின் வந்து பிடிக்கிற மாதிரி வராரா. உடனே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்ட வரும்போது நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அதனால் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு இவர் ஓடுறாரு. அந்த ஸ்பாட்டில் ஓடவே கூடாது, ஏன்னா வந்து அங்கே பிரசிடென்ட் கவுன்சிலிங் ரூம் இருக்குது. அந்த சைடு ஓடினாலே வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. ஆனால் டைம் அதெல்லாம் பார்க்கல. ஐயோ பின்னாடி அவன் துரத்திட்டு இருக்கான், நம்ம இன்னும் நம்ம சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது லீசா நடுவில் வந்து ஓடாத கிம் டைம் அவங்க நிறுத்து, இதுக்கு மேலே ஓடினீன்னா உன்னை முடிச்சு விட்டுருவேன் அப்படின்றாங்க. ஆனால் டைம்லாம் அது கேட்குற நிலமையில இல்லை, போய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடியும் ஜிமின் வராங்களா. ஜிமினை பிடிச்சி நீ ஓடாத, அவன் போகிறான், நீ ஓடினா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நந்தி மாரி நிற்கிறாங்களா. உடனே வந்து இவரும் வந்து அப்படியே நின்றுட்டார். ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ வேகமாலாம் ஓடி வந்திருக்காரு. அதனால் தடுக்கி விட்டு பின்னாடியே பெரிய அடி உட்காந்துட்டு ஐயோ முடியல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. உடனே லீசா வந்து சொல்கிறாங்க, உனக்கு அறிவே இல்லையா, எங்கே வந்து உனக்கு அறிவே இல்லை, நீ தானே பீஸ் லீடரு, இப்படி பண்ணுற பீஸ் கேப்டனே இப்படி பண்ண அர்த்தம் நல்லா இருக்கா, அர்த்தமே இல்லை, இனிமேலுக்கு நீ இப்படி ஓடி வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு சார்ஜ் போடுறேன், 500-600 நீ பே பண்ணாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்திட்டு லீசா பாட்டு போதா, இவன் வந்து சொல்கிறான், ஐயோ நான் ரீசன் இல்லை, அவன் என்னோடய ஃபோனை பிடிங்கி போயிட்டு அதனால தான் ஓடி வந்தேன்னு. அதெல்லாம் லீசா கேட்கல, என்னவாது பண்ண ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாங்க. லீசா போனபோது லீசாவை திட்டி விட்டுருக்காங்க. இந்தமாரி இவளுக்கு வேறு வேலையே இல்லை, நேரம் புரியாமல் என்னன்னு தோணாமலே வந்து பேசிகிட்டு இருக்கா, என்ன கதைன்னு தெரிஞ்சாவது பேசினா ஓகே, இவ பாட்டு வந்து பேசி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏஞ்சி போயிட்டுருக்கும் போது வந்து இந்த சைடு டைம் வந்து ஓடினே தானே இருந்தார். ஓடினே போய் வந்து சென்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் யாரோ நடந்து வந்துட்டுருக்காங்க போல், அவங்கள பார்க்காம போய் ஒரு இடி அந்த பையனும் வந்து பறந்தடிச்சு விழுறான். இவங்களும் வந்து அந்த பையன் மேலே போய் விழுறாங்க. அந்த பையனை பிடிச்சிட்டான். வந்து ஓடி வந்த ஸ்பீடில் வந்து அந்த பையனை பின்னாடியே பிடிச்சிட்டான். டைமோட முதுகு பிடிச்சிட்டு அந்த பையன் தான் கீழே விழுறான். கீழே விழுந்ததில் அந்த பையனுக்கு செம்மையாக அடி, பின்னாடி ஷோல்டரு பேக்லாம் செம்ம அடி. அவன் அந்த பையன் கத்துறான் அப்பா அப்படின்ட்டு. உடனே வந்து டேங் ஐயோ ஒன்றும் ஆகலை, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிடுறாரு. எழுப்பிடும் பார்க்குறான் அந்த பையன் பாதி ஃபேஸ் வந்து முடியாதே கவலை இருக்குது. அதனால அவருக்கு தெரியல யாருன்ட்டு. எழுப்பிட்டு நீங்கள் ஓகே தானே அப்படின்னு பார்க்குறாரு. எல்போவில் தானே பிடிச்சிப்பாரு. ஸோ எல்போவில் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்கும்போது எல்போவில் வந்து காயமே ஆயிடுச்சு, ரத்தமே ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் வாங்க நம்ம கிளினிக் போயிடலாம், இங்கே எதாவது கிளினிக்கில் போய் நம்ம பேண்டேஜ் ஒட்டிடலாம், எனக்கு அப்போ தான் மன நிம்மதியாக இருக்கணும். இல்லை இது ஒன்றும் அவ்வளோ பெரியலாம் அடி கிடையாது, பார்த்துக்கிறேன் நான். இல்லை நீங்கள் வாங்க போகணும், எனக்கு மன நிம்மதியாக இருக்கும், அப்போ நீ வந்தால் தான் எனக்கு இப்போ கவலையாக இருக்கிற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, தயவுசெஞ்சு வாங்கினே. அவரும் சரி இப்போ நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இவர் விடல, இல்லை எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்க, எனக்கு இந்த காயத்தோடு போனீங்கன்னா எனக்கு ஒரு கில்ட்டிலே நான் அவ்வளோதான் தூங்கிடுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அந்த கிளினிக்கில் உட்கார வச்சு பேண்டேஜ்லாம் போடுறாரு. இவர் வெளில நின்றுட்டார். இவருக்கு அந்த பேண்டேஜ்லாம் அடிப்பட்ட இடத்துல தரும்போது இது லைட்டாக அது பார்க்கும்போதே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் வெளில நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து இவரே பார்க்குறாரா, என்னாச்சு ஏதோ ப்ராப்ளமாக என்ன, ஒன்றும் இல்லைல்ல, ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜ்னா சொல்லுங்கள் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னோடனே ஐயோ அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு ஒரு அடியும் இல்லை, லைட்டாக பேண்டேஜ் போட்டாங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே டேங்கும் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சாரி அப்படின்னு சொல்லிட்டு 90 டிகிரியில் பெண்ட் பண்ணிட்டு நான் தெரிஞ்செல்லாம் பண்ணல, தெரியாமல் தான் பண்ணேன், இப்படி வந்து இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களுக்கு அடிக்காயம் ஏற்பட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பெண்ட் ஆகி சொல்லிட்டு இருக்கும் போதே டேங் வந்து நெக்கில் வந்து பெண்டன்ட் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பெண்டன்ட் நெக்லஸ்ஸு அது வந்து தெரியுது. தெரிஞ்சோடனே ஜங்குக்கு ஷாக்கு.
என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவரும் என்னது இது என்ன பெண்டன் காட்டுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இவர் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்து ஏது இதா அப்படின்னோடனே ஆமாம் இந்த பெண்டன் என்ன உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னோடனே இல்லை இது எங்கள் அங்கிளோடது, எங்கள் அங்கிள் வந்து இறந்து போனோடனே இது எனக்கு போட சொல்லி போயிருக்காரு, அதனால எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு இது தந்தாங்க, சின்ன வயசுலேருந்து தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ஓ அப்படியா, இல்லை ஜஸ்ட் எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன், இந்த மாதிரி வேறு ஏதோ பெண்டன்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அது நினச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை மேக்ஸிமம் இந்த பெண்டன்ட் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஆனால் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் வருங்க, நீங்கள் வந்து கென்டாயாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் கேட்குறாரு. கேட்டேனே ஆமாம் என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னோடனே ஓ நீங்கள் தானே அது ஹயா எனக்கு தெரிலையா உங்களுக்கு, நான் தான் ஜங்குக் உங்களுக்கு தெரில அப்படின்னு. இவருக்கு தெரில டேங்க் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரிலையே அப்படின்னோடனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன் இருக்கும்ல அந்த தம் ஃபிங்கரு அப்புறம் இண்டஸ் ஃபிங்கரு அந்த பிங்கி ஃபிங்கர் மட்டும் ரைஸ் பண்ணுற மாதிரி மற்ற ஃபிங்கர்லாம் டவுன் பண்ணுற மாதிரி லவ் சைனு அதை காட்டாரு. இங்கே பாருங்கள் நான் தான் ஜங்குக்கு அந்த அழுகிற குழந்தை அழுமூஞ்சி குழந்தை நான் தான் அது அப்படின்றாரு. உடனே வந்து ஓ நீ தானே நான் இருக்கு ஜங்குக் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. சொன்னேனே வந்து டேங்கு குஷியில் போய் ஹக் பண்ணுறாரு. ஆமாம் இது நான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்கும் வந்து நீங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹக் பண்ணிட்டு அப்புறம் பிரேக் ஆகிட்டு இத்தனை நாள் இங்கே தான் இருந்தேன் அந்த காலேஜில் தான் அப்படின்னோடனே இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், பேரன் உன் மேலே தான் குதிச்சு உன் மேலே தான் அடிபட்டு இது கடைசியில் அந்த பெண்டண்டால் தெரிய வந்திருக்கு அப்படின்னோடனே அவர் வந்து ஜங்குக்கு வந்து தலையை செஞ்சுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 டே உள்ளே போகிறாங்க. கிளினிக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன எப்படி போகுது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து யூங்கி வர்றாரு கதை வந்துட்டு கேப்டன் எப்போ வருவேன் அப்படின்ட்டு. உடனே டேங் வந்து உள்ளே தானே உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படி வந்து கேப்டன் அதாவது ஜங்கு கிட்ட போய் நின்றுட்டு என்னது இது இங்கே என்ன உனக்கு அடின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் பெரிய அடியாக இருக்கே அப்படின்றாங்க. உடனே ஜங்குக்கும் இங்கே பாரு இவங்க தான் வந்து டைம் ஆயாங்க, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி அவர் தான் அவர் அப்படின்னோடனே யூங்கிக்கு புரிஞ்சிச்சு. ஓ அவரா இவர் அப்படின்றாரு. டைம் வந்து கேப்டன் அந்த வார்த்தையை தான் நோட்டீஸ் பண்ண கேட்குறாரு. கேப்டனா நீங்கள் அப்படின்னு. ஓ உங்களுக்கு தெரியாதா இவர் பேஸ்கெட் பால் கேப்டன், உங்களுக்கு தெரியாது செம்மையாக விளையாடுவான், அவன் வளர இதை பார்த்தா நீங்கள் மயங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்லிகிட்ருக்காரு. உடனே வந்து ஜங்குக்கும் வந்து காலை போட்டு மிதிக்கிறாரு, நீ என்னத்துக்கு ஓவராக சொல்கிற அப்படின்ட்டு. டைம் வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் அந்த வீடியோ வந்தால் காட்டுங்க, நான் பார்த்ததில்ல, நான் அவ்வளோ பேஸ்கெட் பால்லாம் பார்க்க மாட்டேன், அந்த சைட் போனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் மேபி, நான் பேஸ்கெட் பால் சைடு அவ்வளோ போகல, நீங்கள் காட்டுங்களேன் அப்படின்னோடனே இவங்க காட்டலாம் போகிறேன். அப்போ இல்லை ஒரு நிமிஷம் இந்த டீம் விஷயமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் கழிச்சிட்டு போயிடாரு. அழிச்சிட்டு போயிட்டு இவங்க கிட்ட சொல்கிறாரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் என் வீடியோலாம் காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி திட்டினோடனே நல்லது தானே உன்னோட க்ரஷ் தானே அவர் அப்படின்னோடனே ஜங்குக்கு பார்த்து ஒரு ஷூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாரு. இவங்க சொன்னே வந்து ஜங்கு சொல்கிறாரு, நான் தான் ஷூ சொல்லணும், நீ தான் வந்து க்ரஷ்ன்னு சொல்லிட்டு நீனே ஷூன்ற அப்படின்னு வந்து ஜங்கு பிடிச்சி திட்டுறாரு. திட்டினோடனே சரி விடு அப்படின்றாங்க. நீ யார்கிட்டையும் சொல்லி வைக்காத, இந்தமாரி நான் க்ரஷ்ஷாக யோசிச்சேன் அப்படிலாம் சொல்லி வைக்காத அவர்கிட்ட, இல்லை யார்கிட்டையுமே சொல்லாது, நீ யார்கிட்ட சொன்னாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறார். அதுக்கு இவங்கியும் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் உன்னை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாரு. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும் போது வந்து இங்கே ஜிமின் வந்து அந்த கிளினிக்கு கதவை திறந்துட்டு நான் வரேன்டா உடனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காலை வைக்கிறாரு. காலை வச்சோடனே தண்ணி கீழே கலந்துருக்கும் போல் வலிக்கி விட்டுருச்சு. வலிக்கி விடுற டைமில் கரெக்டாக இவங்க பார்த்துட்டு கேட்ச் பிடிச்சிட்டு பார்க்குறாரு. இவங்க லைக் பார்க்கும் போது கரெக்டாக ஜிமின் கண்ணை மூடி திறக்கும் போது கரெக்டாக இவங்க வந்து கண்ணடிச்சோடனே ஜிமினுக்கு ஆல்ரெடி பாஸ்டில் ட்ராமா இருக்குது, பிரேக்கப் அது இதுன்ட்டு. இவங்க டக்குன்னு கண்ணடிச்சா என்ன தோணும், உடனே தள்ளி விட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. இவங்களும் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போகிறாரு. லைக் நம்ம அப்புறம் பார்ப்போம், இப்போ அர்ஜென்ட்டாக அது வேலை இருக்கா அப்படின்னோடனே டைமும் எனக்கு இப்போ ஒன்றும் வேலை கிடையாது, ஆஃப்டர்நூன் தான் இருக்குது, பார்ப்போம் அப்புறமா எப்போயாவது மீட் பண்ண முடிஞ்சால் பார்ப்போம் அப்படின்னோடனே சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் 2 பேர் டாட்டா கட்டிட்டு போகிறாங்க. டைம் உட்காந்துருக்கான். இப்போ டைம் உட்காந்துருக்கும் போது இவங்க 2 பேரும் கிளினிக் விட்டு போயிடுறாங்க. இங்கே ஜிமின் வந்து தக்கத்திமின்னு குதிக்கிறாரு. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபோனை வாங்கிட்டு போயிருப்ப, காலேஜ் இதுலேயே வந்து என்னை பிடிச்சி கெடுத்து விட்டேன், எம்ஏஜே போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணதுனால இப்போ வந்து என்னை லீஸாக வேறு கத்தி விட்டா, எதுக்கு ஏன் கத்துறேனே தெரியாமல் என்ன பிடிச்சி கத்தி விட்டா, வர வழியில் வலிக்க விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசா லிஸ்ட்டாக போகிறாரு. அதுக்கு டைமுக்கு சாரிடா என்னால் நானே இங்கே ஒருத்த மேலே வந்து
கடைசியில் அப்போ தெரிய வருது இந்தமாரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு. நீ வேறு அப்படின்னு. யார் இப்போ போகிற நீ அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாம் அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், அவன் பேர் வந்து ஜங்குக்கு அப்படின்னு. நீ சொன்னதில்லையே என்ன அவனை பற்றி என்கிட்ட அப்படின்னு. இல்லை எனக்கே ஞாபகம் இல்லை, எனக்கே இப்போ தான் ஞாபகம் வருது, ஆனால் அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பெண்ணன்னு வச்சு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி யோசிக்காரு. வச்சுட்டு சரி நீ எதுக்கு கிளீனிங்கில் உட்காந்துருக்க, அடிபட்டவனே கிளம்பி போயிட்டான், உனக்கு என்ன அடியா பட்டுச்சு, எதுக்கு உட்காந்துருக்க வெள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வரும்போது லைட்டாக திருப்பி ஸ்கிட் அடிச்சிருக்கோம். அவர் உடனே வந்து டைம் பிடிச்சிட்டாரு. ஏன்டா அவனுக்கு எங்கே போனால் வலிக்கு விழுறதே பழப்பா போச்சா அப்படின்னா. ஏய் நீ பேசாத, நீ தானே தண்ணி ஊற்றிருப்ப, எனக்கு நீ தான் தண்ணி ஊற்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. நீ ஐயோ தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு வந்து டேங்க் அப்படி தலைவலிக்குது. தலைவலிச்சோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு இது. ஏன் வந்து இதுக்கு வந்து தெரியல, டக்குன்னு வந்து நார்மல் பொசிஷன் வந்தார். என்ன ஆச்சு எதுக்கு தலையை பிடிச்சி அப்படின்னு தெரில, திடீர்னு தலை வலிச்சது, ஏதோ டைனிங் டேபிள் உட்காந்து சோத்துன்ற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட சொல்கிறார். ஆமாம் உனக்கு எப்போ பார்த்தாலும் சோறு நினச்சிவா வா, முதல்ல நம்ம போய் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து நம்ம போய் சோறு சாப்பிடுவோம், டைம் ஆகிடுச்சு சாப்பாட்டுக்கு, அதனால தான் பசிக்குது போல் அப்படின்னு 2 பேருமே வந்து இதுக்கு போகிறாங்க, லஞ்ச் ஏரியாவுக்கு. அங்கே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து நான் அப்படியே ஓலாத்திட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஜிம்மின் லைக் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. டேங்கும் ஜங்குக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. உடனே வந்து ஜிம்மின் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இதுமாரி, நான் உங்ககிட்ட ஒரு சொல்லணும் அப்படின்னு. என்னடா சொல்கிறா அப்படின்னு வந்து டேங் சொல்கிறாங்க. சொன்னதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து உன் ஃப்ரெண்டு இருக்கான்ல அப்படின்னு. யார்? ஜங்குக்கு தான். ஆமாம் என் பெஸ்டி அப்படின்னோடனே, அவன் வந்து அவன் மேலே க்ரஷ் வச்சு சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னோடனே. அப்படியா, எனக்கு யாரும் தான் மயங்க மாட்டாங்க பாரு, என்னோட க்யூட்னஸ்க்கு எல்லோரும் மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் அனுப்பிடுறாங்க. உடனே வந்து ஜிம்மின் எனக்கு தெரிஞ்சு நான் வேறு ஃப்ரெண்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன், புதுசாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்கணும் அப்படின்றாங்க. உடனே டைமும் வந்து அப்படியா பார்த்தேன் என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்கிறார். இங்கே ஜிம்மினா பேர் ஃபன் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஜங்கு கொஞ்சம் லவ் தான் பண்ணுறான் அப்படின்னோடனே. இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைம் விட்டுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் மூவ் ஆனோடனே லைக் டேங்கும் ஜங்குக்கும் நல்லா க்ளோஸாக பேசுகிறாங்க. டேங் வந்து பேஸ்கெட் பால்லாம் போய் பார்க்குறாரு, அவரோட மேட்ச் எல்லாம். அது ஜிம்மினி இழுத்துட்டு போயிடுறாரு, தனியாக அதுக்கு நான் போகணும் அப்படி சொல்லிட்டு. அதனால ஜிம்மினுக்கு கோவம் ஆரம்பிச்சு, ஏன்டா நீ போகிற சரி என்னையும் எதுக்கு இழுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்றாரு. கத்தினோடனே இல்லை கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஏன்னா அவர் பால் போடும் போதெல்லாம் ஒன்றை திரும்பி பார்த்துட்டு போடுறான், எனக்கு என்னமோ கன்ஃபார்ம் டவுட்லாம் இல்லை கன்ஃபார்ம் அப்படின்னோடனே. அவன் நார்மலாக தானே பார்க்குறான், அத்தனை பேர் க்ரௌடில் நிற்கிறாங்களே, நான் ஒருத்த மட்டும் எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துறாரு. இல்லை எனக்கு கன்ஃபார்ம், உனக்கு அறிவு கிடையாது, அதனால உனக்கு தெரியாது, நீ நார்மலாக வந்து சென்ஸ்னு ஒன்று இருந்தால் அது உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தான் அது கிடையாதுல்ல, அதனால தான் உன்னால் சென்ஸ் பண்ண முடியல, அவன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கானு, ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டுருக்கான். டயங்கும் வந்து அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் நார்மலாக தானே பார்க்குறான், நான் நார்மலாக பேசும்போது அவன் நார்மலாக தான் பார்க்குறான் அப்படின்னோடனே. இல்லை என்ன இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டுருக்காங்க. ஆனால் வந்து இப்போ லைக் ஜிம்மின் வந்து டேங்கிட்டலாம் வந்து ஜங்குக் பற்றி நார்மலாக பேசுவான், ஆனால் லைக் ஜிம்மின் ஜங்கு கிட்ட பேசும்போது லைக் தகராறு கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுவார். இதுமாரி என்ன உனக்கு இப்போயே அவெல்லாம் பேச மாட்டான், என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான், நாங்கள் 2 பேர் பேசணும் உனக்கு தெரியுதுல்ல, நீ அப்புறமா எப்போயாவது அவன் வெட்டியே கிடப்பான் அப்போ வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கற்று திருவார். துரத்துனோடனே ஜங்குக்கு என்ன பேசுன்னு தெரியாமல் சரின்னு அவனும் போயிடுவார். ஆனால் ஜங்குக்கும் இவர் மேலே ட்ரிகர் இருக்குது, லைக் கிளாஷ் இருக்குது, 2 பேருக்கும் அப்படியே வார் வரும். டைமுக்கு நடுவில் சண்டை நடக்கும், டைம் எனக்கு தான் டைம் உனக்கு தான் அப்படின்ட்டு. அப்படியே ரொம்ப நாள் போகுது. இந்த சைடு வந்து ஜிம்மினை பொறுத்த வரைக்கும் வந்து டைம் ஹர்ட் ஆகிடக்கூடாது, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி இவர் செருப்படி வாங்கியிருப்பார்ல, அந்தமாரி டைம் வாங்கக்கூடாது, அந்தமாரி மைண்ட் செட்லேயே இருப்பார். அதனால் ஜங்கு எங்கே கூப்பிட்டாலும் பார்த்துருந்துக்கோ, அவன் லவ் தான் பண்ணுறான், அவனை பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அட்வைஸ் கொடுத்து விடுவார், வார்னிங் அட்வைஸ்லாம். ஜங்கு லைக் டைமும் வந்து இல்லைடா ஜங்குக்கு அது மேலே ஃபீலிங்ஸ் எதுவுமே தெரில, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறாரு. இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஜங்குக்கு வந்து டேங்க்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அங்கே இருக்கீங்களான்னு. உடனே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு டேங்க் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் பாத்ரூமில் இருந்தேன் இப்போ தான் வந்தேன் சொல்லு அப்படின்னோடனே. இந்தமாதிரி நாளைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னோடனே, நாளைக்கு வந்து லைக் ஹார்வெஸ்ட் டே தானே, ஆமாம் அப்படின்றாரு. உடனே நாளைக்கு இல்லை இன்றைக்கி, நீங்கள் ராத்திரி லைக் 12 மணி ஆயிடுச்சு, இனிமேலுக்கு இது இன்றைக்கி அப்படின்றாரு. ஆமாம்ல சரி இன்றைக்கி எதாவது வேலை இருக்கா உங்களுக்கு அப்படின்னோடனே. இல்லை நேற்று ராத்திரியே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்குலாம், ஸோ இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை அப்படின்னோடனே. அப்படியா அப்போ நாளைக்கு நம்ம வெளில போவோமா டேட் அப்படின்றாரு. டேட்டா எங்கே, ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி போகலாம் அப்படின்றாரு. உடனே இவரும் ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைமும் வந்து ரெடி ஆகிறாரு. மறுநாள் லைக் காலையில் வந்து ஜங்குக்கும் வந்து அழைச்சிட்டு வர்றாரு, லைக் டைம் அழைச்சிட்டு போகிறாரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு.
ஆல்ரெடி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருப்பாங்கள்ல, அதே அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறாங்க. அதாவது பாஸ்ட் லைஃப்பில் போன அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் அப்போயே போயிருப்பாங்க. போயிட்டு வந்து ஒவ்வொரு பிளேஸாக சுற்றுறாங்க. சுற்றும் போது அங்கே ஃபோட்டோ பூத்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வெளியிலேயும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து 2 பேர் செல்ஃபி அதெல்லாம் எடுத்து டேங் வந்து அந்த இமேஜில் க்யூட்டாக இருப்பாரா. ஸோ அதனால் ஜங்குக் வந்து அதை வால்பேப்பராக அப்புறம் வந்து ஹோம் பேஜாக அதை வச்சிடுறாரு. ஜங்குக் அப்படியே வச்சுட்டு அதே வந்து ரசிச்சுட்டு இருக்காரு. டேங்கும் வேறு ஏதோ பாலாம் நம்ம சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னோடனே உடனே ஜங்குக்கு குஷி ஆகிட்டு சரி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பிளேஸில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன போகலாம் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஃபேரி வீல்ஸ் இருக்குல்ல அதான் கண்ணில் படுது. இன்னும் அந்த இதுக்கு மட்டும் தான் போகலாம், மற்ற எல்லாத்துக்கும் போயிட்டோம் அங்கே போகலாம் அப்படின்னோடனே டேங்கும் வந்து போகலான்னு கத்திட்டு இருக்காரு. பட் அவருக்கும் லைட்டாக கால் நடுங்குது, இவருக்கும் லைட்டாக நர்வஸ் ஆகுது ஜங்குக்கு. ஏன்னா தெரியும் இந்தமாரி இருக்கு பயம் அப்படின்ட்டு. உடனே வந்து சரி பரவாயில்ல, நம்ம உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அதுக்கு டைம் ஏது எனக்கு பயம், உனக்கு தான் பயம்னு நினைக்கிறேன், எனக்குலாம் பயம் இல்லை அப்படின்னோடனே ஜங்குக்கு சரி அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஃபேரி வீல்ஸில் போகிறாங்க. போக லைட்டாக வந்து டேங்க் பயம் வருது. கண்ணை மூடிட்டா ஐயோ என்னால் முல்ல நான் தெரியாதனமாக வந்து சொல்லிட்டேன் ஃபேரி வீல்ஸ் வரேன்னு, என்னை பாதிலே இறக்கி விடுங்கப்பா என்னால் முல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கு ஜங்குக்கும் இல்லை ஒன்றும் இல்லை கண்ணை மூட்டு ஃபீல் பண்ணிட்டு இப்போ கண்ணை தர வானத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறார். அதுக்கு டேங் ஐயோ இந்த ஃபீல்லாம் எனக்கு வேணாம், என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்படியே பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து கிச்சலை கம்மிட்ட ஆரம்பிச்சிடுவேன், அதுக்கப்புறம் உன்னால் வந்து பேலன்ஸே இருக்க முடியாது, 2 பேர் கீழே விழுந்துருவோன்னே ஐயோ அதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு டைம் கண்ணை திறக்கிறாரு. ஒரு கண்ணை மட்டும் திறக்கிறாரு. இது என்ன போங்காட்டம் ஆடுற, ஒரு கண்ணை மட்டும் திறக்கிறாரு, எனக்கு தெரியாது 2 கண்ணும் தர அப்படின்னு 2 கண்ணையும் திறந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது வியூலாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்கா வியூ. அதை பார்த்தோன்னே அவருக்கு என்னன்னு தெரியல, குஷியில் வந்து ஜங்குக்கு வந்து சீக்ஸ்லேயே வந்து லைட்டாக வந்து பெக் அடிக்கிறாரு. பெக் பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து இல்லை ஒரு குஷியில் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே வந்து ஜங்குக்கு வந்து ரிட்டன் வந்து கிஸ் பண்ணிவிடுவார் லிப்ஸ்லேயே. கிஸ் பண்ணிவிட்டு அவர் கிஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபீல் பண்ணிவிட்டு ரிட்டன் பேக்கும் அவர் கிஸ் பண்ணுவார். லைக் 2 or 3 minutes அப்படியே வந்து போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு விட முடியாமல் பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணிட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. சிரிச்சிட்ருக்கும் போதே வந்து டைம் வந்து இல்லை நான் ஆக்சுவலி வந்து ஒரு குஷியில் வந்து பண்ணிட்டேன் உங்களுக்கு, ஆனால் நீ ரிட்டன் பண்ண எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்லும்போது இல்லை எனக்கு ஆல்ரெடி உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஹயாங், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கிட்ட வந்து ஜங்குக்கு சொல்லிடுறாரு. ஜங்குக்கு சொன்னோடனே வந்து டேங்க் என்ன சொல்கிறேன்னு தெரில, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது டேங்க்கும், ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரிலையா. அவர் பார்த்து முழிக்கிறாரு. முடிச்சுட்டு ஆக்சுவலி எனக்குமே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தான், பட் எனக்கு தெரில எப்படி சொல்கிறதுன்ட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் சொல்லிடுறாரு. 2 பேரும் ஒரு சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேருக்குமே தலைவலிக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தலைவலிக்கும் போதே ஆல்ரெடி வந்து பாஸ்டில் 2 பேருமே வந்து இங்கே பிளேஸில் உட்காந்துருப்பாங்க, கிஸ் பண்ணியிருப்பாங்களா, அது லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் ரிட்டன் திருப்பி வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி தலைவலிக்குதுன்னு லைட்டாக எனக்கும் அப்படி தான், மேபி ரொம்ப ஹைட்டில் வந்ததுனால நம்மளுக்கு அப்படி ஃபீல் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காம் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு பேசி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பேசி சிரிச்சிட்டு வரும்போதே என்னன்னு தெரியல ஜங்குக்கு வந்து அவர் ஜஸ்ட்டு க்ரஷ்ஷாக தானே வச்சுருப்பார். இப்போ க்ரஷ்ஷாக வச்சுருந்த ஆள் வந்து இப்போ அவருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும் போது அவருக்கு ரொம்ப ஹையில் இருந்து அகெயின் வந்து டேங் இழுத்து பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுவார். அந்த கிஸ் லைக் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும் போதே வந்து 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இது ஆல்ரெடி இங்கே பண்ணியிருக்கோமே, ஆல்ரெடி இந்த பிளேஸில் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு, லைக் டேஜாவோ அந்தமாரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, லைக் 1 week or 5 days கிட்ட போகுது. இவங்களும் வந்து டேங்கும் ஜங்குக்கும் வந்து நல்லா பேசிக்கிறாங்க. பட் வாய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல, வாயிலேருந்து சொல்லிக்கல இந்தமாரி நான் அவனை லவ் பண்ணுறதுனால எதுவும் சொல்லிக்கல. பட் 2 பேரும் வந்து ஆல்ரெடி அந்த ஃபேரி வேல்ஸில் போகும்போதே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் வந்து இந்தமாரி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது மாற்றி லைக் லவ் யூ சொல்லிக்கிறது அதெல்லாம் வந்து எதுவும் பண்ணல. ஆனால் வந்து 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு லைப்ரரி சைடாக. நடந்து போயிட்டுருக்கும் போது பார்க்குறாங்க கிளாஸ்க்கு வெளியில் ஜிமினும் யூங்கியும் வந்து கையை வச்சு போட்டு நின்றுட்டுருக்காங்க. லைக் டீ ஷேப்பில் கையை வச்சு நின்றுட்டுருக்காங்க. டேங்க் பார்த்தோன்னே வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு ஒட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கும் அது ஜிமினும் யூங்கியும் தானே அப்படின்னாங்க. நீ ஆமாம் அவங்க தான் அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போனோடனே வந்து ஜிமின் டேங் மூஞ்ச பார்த்தோன்னே எதுவும் தெரியாத மாதிரி போயிடு, எதுவும் கேட்காது அப்படின்றாரு. டேங்கும் சரி சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு, எனக்கு புரியுது டென்ஷனாக இருக்க என்ன சொல்லு அப்படின்னோடனே ஜிமின் சொல்கிறாரு இவன் தான் காரணம், என் பக்கத்தில் ஒருத்த நிற்கிறான்னு குத்துக்கல் மாதிரி அவன் தான் காரணம் அப்படின்றாங்க. உடனே யூங்கி நான்லாம் ஒன்றும் பண்ணல, சும்மா என்னையும் இழுத்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு.
உடனே ஜிமின் சொல்கிறாரு, இதுமாரி இல்லை அவன் போய் சொல்கிறான், இவன் தான் காரணம், என்னோடய பேக்கில் இவன் தவக்கலை வச்சுட்டான், நான் தண்ணி குடிக்கும் போது என் பேக்கை திறக்கிறேன், தவக்கலை பறக்குது, நான் வாயில் குடிச்சு தண்ணியெல்லாம் வந்து மிஸ்ஸஸ் சாய் மூஞ்சிலுக்கு துப்பிட்டேன், மூஞ்சில் துப்புது மட்டும் இல்லாமல் பேப்பர் கஷனில் வேறு வந்தார், அவர் இப்போ பேப்பர்லாம் இப்போ நனைஞ்சு போச்சு, அதனால தான் வெளியில் வந்து நிற்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே இங்கே வந்து இவருக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சு, ஜங்குக்கெல்லாம், ஏன்னா மூஞ்சிலே தண்ணி துப்பிட்டியா அப்படின்ட்டு. டேங்க்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவரும் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைட்லேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. ஏன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நான் ஒன்றும் தவக்கலை எல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டைக்கு வராரு. அப்போ நீ வைக்கலன்னு யார் வச்சிருப்பா, நீ தான் வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்ச, நான் வந்து ஷாக்கில் நிற்கிறத பார்த்து, உன் சிரிப்பு தான் நம்ம கிளாஸ்லேயே வந்து ரொம்ப சத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி வெறிக்க பார்க்குறாரு யூங்கி, இந்தமாரி நீ தான் குற்றவாளி அந்தமாரி. யூங்கி வந்து நான் ஒன்றும் பண்ணல, வேறு யாரும் கல்ப்ரேட்டு, என்ன தேவை இல்லாமல் நீ மாட்டி விட்டுப்பாரு, நான் இப்போ வெளில நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் கத்திட்டாங்க. 2 பேரும் மாற்றி கட்டிட்டு இருந்த பார்த்தோன்னே வைஸ் பிரசிடென்ட் கிளாஸ் வைஸ் பிரசிடென்ட் வந்துடுறாங்க. வந்துட்டு 2 பேரும் இப்போ கத்திட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. இது சொன்னோடனே ஜிமின் சும்மா இருப்பாரா, நான் என்ன தப்பு பண்ணேன், வாயில் தண்ணி வச்சுருந்தேன், அது ஒரு தவக்கலை பார்த்த ஷாக்கில் துப்பிட்டேன், அந்த தவக்கலை என் மேலே குதிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் துப்புனேன், நீனாக இருந்தாலும் அதானே பண்ணியிருப்பேன், நீனாக இருந்தால் ஐயோன்னு சொல்லிட்டு ஓடி இருப்பேன், நானாக இருக்கிறதுனால தண்ணி எடுத்து துப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து அப்படியே டென்ஷன் ஏறுது, யாரை பார்த்து என்ன பேசிகிட்ருக்கு, ஒரு மரியாதை கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்களா. இங்கே டேங்க் அப்படியே கொயின்னு சத்தம் கேட்குது காதில். ஐயோ யார் இங்கே நிற்பான்னு சொல்லிட்டு அவர் பாட்டே எஸ்கேப் ஆயிடுறாரு, லைப்ரரிக்குள்ளே பூந்துடுறாரு. பூன்ட்டு ஆல்ரெடி நோட் வச்சுருப்பாரு, அந்த நோட்லாம் அது படிச்சுட்ருக்காரு, இவங்க எக்ஸாம்ஸ் கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் போய் உட்காந்து வச்சுட்ருக்காரு. ஜங்குக்கும் வந்து டேங்க் பின்னாடி வந்திருப்பாங்க, அவங்களும் வந்து டேங்க் ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துட்டு வந்து டேங்கே பார்த்துட்ருக்காரு, ரசிச்சிட்ருக்காரு டேங்கே. அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரா, டைம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. அப்படியே என்னடா அப்படின்னு ஏஞ்சி பார்க்கும்போது ஜங்குக் வந்து டேங்கே பார்த்துட்ருக்காரு. அதை டைம் பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு வேறு வேலை இல்லையா, என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு இப்போ தான் நான் வருது, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எக்ஸாம் வருது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக் எடுக்கிறார் லைப்ரரியில் போய். அந்த புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து தேவைப்படும்னு எனக்கு தோணலை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரா. பார்த்துட்டு இருக்கும் போதே திருப்பி டைம் வந்து ரொம்ப சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லா படிச்சுட்ருக்காரா. ஸோ அதுக்கு எக்ஸாம்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து திடீர்னு வந்து அந்த புக் படிச்சுட்டு இருப்பார்ல, அதில் ஸ்ட்ராபெரி டப்பா எடுத்து வைக்கிறார். வச்சோடனே டேங்க் ஷாக்கு, என்ன இது, என்ன திடீர்னு வைக்கிற அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரியும் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு ஸ்ட்ராபெரின்ட்டு, அதனால தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லார். உடனே டேங்கும், அப்படியா எனக்கு எப்படி தெரியும், சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அங்கேயே சாப்பிட்றாரு லைப்ரரியிலே. சாப்பிட்டுட்டு இருந்தோடனே வந்து ஜங்குக்கும் அதை பார்த்து ரசிக்கிறாரு, நல்லா இருக்காப்புல நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சாப்பிட்டுட்டே சொல்கிறாரு, ஆனால் நீ நிறைய எனக்கு பண்ணுற, நான் நினச்சது வரையும் எனக்கு நீ நிறையா செய்கிற அப்படின்னு சொன்னானே. ஜங்குக் பின் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே, ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்லு, நான் கேட்க ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னோடனே, இல்லை ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றாரு. இங்கே ஜங்குக்கா அப்படியே மனசே கேட்கல, என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்றேன் அப்படின்னோடனே, யார் அது, எனக்கு அவங்கள முன்னாடியே தெரியுமா, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வைக்கிறாரு. இல்லை அது எப்படி நான் சொல்வேன், ஆக்சுவலாக எனக்கும் அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன பிடிக்கும், பட் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டதில்ல அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்லிகிட்ருக்காரு. டேங்க் சொன்னோடனே இங்கே வந்து லைக் ஜங்குக்கெலாம் கண்ணெலாம் கலங்குது, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. ஜங்குக்கும் அப்படியா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமாகவே இருக்காது. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து அந்த ஃபேரி வெல்ஸில் போனப்போ கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணலையா. ஸோ அதனால் இவர் என்ன நினச்சிக்கிட்டான்னு, ஓகே அன்றைக்கி ஏதோ வந்து அந்த வானத்தில் போகும்போது லைக் ரொம்ப ஹைக்கு போனதுனால ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்மளை கிஸ் பண்ணிட்டார் போல், நம்மளை லவ்லாம் பண்ணல போல் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சு மைண்டு. ஜங்குக்கு சூப்பர் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் யார் அவர் அதெல்லாம் கேட்கல. உடனே டைம் கேட்குறாங்க, உனக்கு அவங்க நேம் தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லையா அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல அது என்னோடய வேலையே கிடையாது, நான் ரொம்ப உங்களோட லைஃப்குள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதே டைம் சொல்கிறாங்க, அவங்க பேர் வந்து ஜியான் ஜங்குக் அப்படின்னு. உடனே ஜங்குக், அப்படியா கங்க்ராச்சுலேஷன், உங்கள் 2 பேருக்கும் நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, என்ன ஜியான் ஜங்குக்கா அப்படின்ட்டு. என்ன நீ ஏன் பெரியா சொல்கிற, ஜியான் ஜங்குக் தானே சொன்னேன் நீ அப்படின்னு. ஆமாம் நான் என் பாய் ஃப்ரெண்ட் நேம் ஜியான் ஜங்குன்னு, நீ தானே என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கா ஒரே குஷியாயிடுச்சு, அந்த லைப்ரரியில் தானே உட்காந்துருப்பாங்க, உடனே சேர்லேருந்து எஞ்சி குதிக்கிறாரு, நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டா லைக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டேங் என்ன அக்செப்ட் பண்ணிட்டான், ஐயோ சூப்பராக இருக்கே இந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு.
கத்திட்டு இருக்கும்போதே வந்து இந்த லைப்ரரியில் சுற்றிட்டு இருப்பாங்களே ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப்லாம் அவங்களாம் பார்த்துட்டு கம்னரு உன்னை வார்ன் பண்ணுறேன் ஐடி கார்டை தூக்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்துனதுக்கப்புறம் தான் வந்து டைம் கம்முனு உட்காரு ஐடிங் கார்டு போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கம்முனு உட்காராரு. உட்காந்துட்டு அவர் ஹாப்பினஸ் தாங்கவே முடியல. அவரும் நிஜமாக தான் சொல்கிறியா உனக்கு நிஜமாலே ஃபீலிங் இருக்கா? நானும் வந்து நீ இப்படி சொன்னோன்னே நான் என்ன நினச்சிட்டேன்னா நான் அன்றைக்கி லைக் ஹையில் போனதுனால நீனும் ஹையாக இருந்த போல் அதனால தான் கிஸ் பண்ணிட்டேன். நிஜமாலே நீ வேறு யாரையோ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டேன். நீ ஒரு செகண்டில் எப்படி என்னை ஏமாத்திர பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. டைமாக நீ எப்படி அதை சொல்கிற? நான் இவ்வளோ நாள் உன் கூட மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன ஜெமின் கூட பேசுவேன். அதை விட்டு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர்கிட்ட பேசுவேன். ஆனால் உன் கூட தானே முக்கால்வாசி டைம் நான் வந்து கழிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி லூஸ் மாரி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டைம் திட்டிகிட்டு இருந்தார். நானும் அதெல்லாம் யோசிக்கல நீ திடீர்னு அப்படி சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொல்லிட்டு இருக்காரு ஜங்குக். அப்படியே மண்டே செஞ்சுட்டு இருந்தவரே டயங்கோட கையில் ஸ்ட்ராபெரி இருக்குல்ல அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஸ்ட்ராபெரியோடய டயங்கோட கை வாங்குறாரு. பிடிச்சிட்டு டயங்கோட கை திருப்பி வந்து கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு நீ இப்படி என்னை சூஸ் பண்ணதுக்கு நீ எப்பயுமே ரிக்ரெட்டே பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு டயங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒரு 4 இயர்ஸ் கிராஸ் ஆகுது. எல்லோரும் வந்து லைக் டயங் வந்து ஸ்டடீஸை முடிச்சாச்சு, ஜங்குக்கும் ஸ்டடீஸ் முடிச்சாச்சு. அவர் இப்போ ரெஸ்டாரண்ட் ஓனாக வச்சிட்ருக்காரு. அப்படியே டயங் வந்து கண்ணை பொத்திட்டு வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே அழைச்சிட்டு வராரு. அழைச்சிட்டு வந்து ஒரு பொசிஷனில் நிற்க வச்சுட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரே டெக்கரேஷனாக இருக்குது. டயங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காராரு. அது ஆக்சுவலாக அவங்களோட 4th ஆனிவர்சரி கிட்ட. ஸோ ஆனிவர்சரிக்கு தான் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ஜாய் பண்ணுறாங்க. கேக்லாம் வருது. உடனே வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து டேங் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு வந்து டக்குன்னு நீல் டவுன் போடுறாங்க. நீல் டவுன் பண்ணிட்டோன்னே டேங்க் புரிஞ்சிச்சு. ஓகே ப்ரப்போஸ் தான் பண்ணுறாரு புரிஞ்சிச்சு. அது உடனே ரிங்கை காட்டிட்டு இத்தனை வருஷம் நான் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். லைக் 4 இயர்ஸ் கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம லைஃப் லைக் இந்த கட்டத்திலே போய் எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இனிமேலுக்கு நம்ம வாழ்கிற லைஃப் எல்லாமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் என் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட இந்த ரிங் மூலியமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை காட்டுறாரு. ரிங்கை காட்டிட்டு வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு டயங்கிட்ட கேட்குறாரு. டயங் வாயில் கை வச்சுட்டு எனக்கு க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணாரா அதனால் வந்து வாயில் கை வச்சுட்டு நான் எப்படி நோ சொல்லுவேன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாரு எஸ்ன்ட்டு. ஒன்னே ஜங்குக்கும் வந்து எழுந்திருக்காரு. ஏஞ்சிட்டு அவர் கையில் ரிங்கு போட்டு விட்றாரு. ரிங் போட்டோன்னே வந்து பக்கத்தில் இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நிற்பாங்க. ஏன்னா ஆனிவர்சரி கேக் வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஏன்னு சூப்பர்னு கத்திகிட்ருக்காங்க. அப்படி சேர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து ஜங்குக் வந்து டயங்கோட லிப்ஸில் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ஃபோர்ஹெட்லேயும் ஒரு வாட்டி கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணோடனே வந்து டயங் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்குது அப்படியே மனசில். அவரும் சிரிச்சுட்டே வந்து பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கு. அப்படியே ஒரு 7 months கிட்ட கிராஸ் ஆகுது. அந்த 7 monthsல வந்து டேங்க்கும் ஜங்குக்கும் மேரேஜும் ஆயிருக்கும். அட் த சேம் டைம் இப்போ பாரிஸில் இருக்காங்க ஹனிமூனுக்காக. அப்படியே பாரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஹோட்டலில் இருப்பாங்க. ஹோட்டல் புக் பண்ணிலாம் அங்கே போயிருப்பாங்க. அங்கே அந்த ஹோட்டல் போனதுக்கப்புறம் இப்போ சுற்றி பார்க்குறாங்க. செம்மையாக இருக்குல்ல பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே வந்து டேங்க் சொல்கிறாங்க நாளைக்கு ஃபேஷன் ஷோ நடக்குது நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜங்குக்கும் தெரியும் டேங்க் வந்து இந்த டிசைனிங் அதெல்லாம் பிடிக்கும். அது பேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால சரி நம்ம போகலாம் கன்ஃபார்ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து டேங்க் வந்து அந்த டிவி இருக்கும்ல அந்த டிவி ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் அதில் வந்து அந்த லவ் கேன் ஹர்ட்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும்ல அது ஓடுது. அது ஒன்றுனே என்னன்னு தெரியல 2 பேருக்குமே ஒரு மாதிரி தலைவலிக்குது. ஒரு மாதிரி ஆல்ரெடி இந்த பிளேஸில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி கிளாஷ் ஆகுது. ஆல்ரெடி ஒரு ரூமில் 2 பேர் நிற்கிற மாதிரி. ஆனால் டக்குன்னு வந்து ரியலைஸ் ஆகி வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு உனக்கு என்னன்னு தெரில இப்போலாம் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறார். டைம் ஆமாம் எனக்கும் அடிக்கடி தலைவலிக்குது அப்படின்ட்டு இருக்காரு. மேபி ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிறதுனாலையோ நம்ம ரொம்ப வந்து வேலை பார்க்குறோம் போல். ஆனால் இந்த ஹனிமூன் டைமில் நம்ம ஃபோன் எடுக்கக்கூடாது நம்மளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. டைம் ஆமாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பின்னாடி அந்த சாங் ஓடிட்டே இருக்குது. அந்த சாங் ஓடும்போது தான் வந்து இந்த சாங் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக்கு ஆமாம் எனக்கும் அதே ஃபீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. உட்காரும் போது அந்த சாங்கே பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டாக தானாகவே கண்ணிலேருந்து தண்ணி வருது. டேங்க் கண்ணிலேருந்து ஏன் வருதுன்னு தெரியல எதுக்கு வருதுன்னு தெரியல தானாகவே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. உடனே ஜங்குக்கு என்னாச்சு ஏன் கண்ணிலேருந்து தண்ணி வருது உனக்கு எதாவது ப்ராப்ளமா என்ன எதாவது சொல்லு நான் பார்க்குறேன் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறார். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. உடனே ஜங்குக்கு சரி எனக்கு ஒரு தலை வலிக்குது மாதிரி இருக்குல்ல நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டார். டைம் அந்த சாங் ஏன் நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இம்பாக்ட் ஆகுது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்ஸ்லாம் மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. ரொம்ப சேடாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உக்காண்ட்ருக்காரு.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த சாங்லாம் முடிஞ்சது நார்மல் டெலிவிஷன் ஷோ ஓடிட்டுருக்கு. அவள் அதை உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போதே வந்து ஜங்குக் வராரு, வெறும் டவல் மட்டும் கட்டிட்டு. இந்த டைம் பார்த்தோன்னே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நம்ம டிவியில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியே திருப்பி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இந்த சோஃபாவோட எட்ஜில் வந்து உட்காந்துட்டாரு. டைம் வந்து ஆப்போசிட் சைடு எட்ஜில் உட்காந்துருக்காங்க. டைம்க்கு வந்து உடனே வந்து இவர் நர்வஸாக இருக்கிறது தெரியுது ஜங்குக்கு. சரி சும்மா இருக்கணும் டீஸ் பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து என்னாச்சு நீ எட்ஜில் உட்காந்துருக்க, பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு டைம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு சொல்ல, இல்லை எனக்குலாம் முடியாது, எனக்கு வேணாம், நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே டைம் சொல்கிறாங்க, நம்ம ஹனிமூனுக்கு தானே வந்திருக்கோம், நீ ஏன் ஓரத்தில் உட்காந்துருக்க அப்படின்னோடனே, இல்லை அப்படி நான் சப்போஸ் உன்கிட்ட உட்காந்துட்டு உன்னை ஏதோ பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும், பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை ஏதோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறேன். டாயங்கும் அவ்வளோ நல்லவனாடா நீனு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் என்ன நினச்சி எல்லாம் பண்ணுறாங்கன்னு போது அப்படின்னு சொல்லிட்டு டாயங்க சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டாயங் வந்து ஜங்கு பக்கத்தில் உட்காராரு. உட்காந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாரா, போகும்போது வந்து ஜங்குக்கும் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனானே அதுக்கப்புறம் கண்ணை மூடிடுறாரு. ஓகே நம்மள தான் கிஸ் பண்ண வரான்ட்டு. ஆனால் அவர் பாட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஏஞ்சி போயிடுறாரு. ஏஞ்சி போய் தண்ணி குடிக்க போயிடுறாரு. இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூட்டே இருந்தாரு. என்ன ஆளே காணும், யாரும் ஏஞ்சி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, லைக் சோஃபா லேஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாயங் வந்து தண்ணி குடிக்க போகிறாரு. அதை பார்த்தோன்னே இங்கே ஒரு மாதிரி ஜங்குக்கு கஷ்டமாயிடுச்சு, லைக் டிஸ்பாயிண்ட் ஆகிட்டார். என்னடா அது நம்மளை கிஸ் பண்ண வந்துட்டு எங்கே போகிறாரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு டாயங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. டாயங்க வந்து சீரியஸ் பண்ணுற மாரி வந்து லைக் பாஸில் பண்ணியிருப்பாங்கள்ல இந்த கிறிஸ்மஸ் டைமில், அந்தமாரி வந்து தண்ணி குடிக்கிறாரு சீரியஸ் பண்ணுற மாதிரி. அதுவும் ஜங்குக்கு பேன்னு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கும் உடனே நம்மளை சீரியஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி வந்து சீரியஸ் பண்ணுற மாதிரி நடந்து வந்து தண்ணி குடிக்கிறார். தண்ணி குடிச்சிட்டு நீ என்ன சீரியஸ் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டாங்கிட்ட கேட்குறாரு. நான்லாம் சீரியஸ்லாம் பண்ணல, நான் நார்மலாகவே தண்ணி அப்படி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நான் வந்து பார்க்கும் போதெல்லாம் நீ ஆனால் அப்படி தண்ணி குடிச்சது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. மேபி நீ என்னை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பவுட் பண்ணிட்டு சொல்லியிருப்பாரா. இங்கே வந்து ஜங்குக்கு ஒரே என்ன க்யூட்டாக இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு தோணியிருக்கும். உடனே வந்து டைம் பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பார். கிஸ் பண்ணிட்டு லைக் அது டீப்பாக போயிருக்கும். டீப்பாக போனோடனே லைக் மேக்கப் வரைக்கும் போயிருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து லைக் ஜங்குக் ஆனால் கேட்டே இருப்பார். இந்தமாரி கிஸ் பண்ணும்போதும் வந்து உனக்கு ஓகே தானே, நீ ஷுவர் தானே உனக்கு, அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கும் போது நீ வந்து நோலாம் சொல்லக்கூடாது, நிறுத்துன்னு சொல்லக்கூடாது, பண்ணிகிட்ருக்கும் போது பின்னாடி காலே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்லிப்பார். டைம் எல்லாத்துக்கும் வந்து சிரிச்சுட்டு ஓகே தான் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் வந்து அவர் மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்படியே அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக போகுது. பாஸ்ட்லேயும் வந்து இதே தான் நடந்திருக்கும், ஃப்யூச்சர்லேயும் இதே தான் நடந்திருக்கும். பட் பாஸ்ட்டில் வந்து 2 பேருமே சேர்ந்துருக்க மாட்டாங்க, லைக் 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து டைங்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பார், ரொம்ப வருஷம் 8 இயர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருப்பார். அதேமாரி டயாங்கும் வந்து ஜங்குக்காக ஃப்யூச்சரில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பார். அந்தமாரி வெயிட் பண்ணி அவங்க லைஃப் போயிருக்கும், சேர்ந்துருக்க மாட்டாங்க. பட் இந்த வாட்டி வந்து டேங் விஷ் கேட்டிருப்பாங்க, இந்தமாரி நாங்கள் 2 பேரும் இந்த ஜென்மத்துலையாவது ஒன்று சேரணும், அடுத்த ஜென்மத்துலையாவது அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க விஷயம் வந்து இங்கே நிறைவேறிடுச்சு. அதோடு வந்து லைக் அவங்களுக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும், இந்தமாரி வந்து எங்கேயோ ஒரு விஷயம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோன்னு. பட் அவங்களுக்கு நான் வந்ததே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பாஸ்ட் லைஃப்ன்றது நான் வராது, ஏன்னா அது எப்பயுமே அது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனாலே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணும்போது நம்மளுக்கு எங்கேயோ பண்ணியிருக்கோன்னு ஃபீல் ஆகுமே தவிர அவங்களுக்கு அகெயின் வந்து பாஸ்ட்டில் என்ன நினச்சோ அது கடைசி வரைக்குமே அவங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா இப்போ அவங்க வாழ்கிறதுன்றது ஒரு புது லைஃப். ஏன்னா வந்து டைம் வந்து ஃப்யூச்சர் போனதுக்கப்புறமும் வந்து ஜங்குக் மாதிரி ஒரு பர்சனை பார்த்து ஜங்குக் மாதிரி இருக்க பர்சனே பார்த்து லவ் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பாஸ்ட்டில் இருக்க பெயினால் அவரால் வந்து அந்த லவ்வும் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பர்சன் இருந்தாலுமே 1-2 வந்து அந்த கேப்டன் ஜானா இல்லை அப்படின்னும் போது அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் அவர் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் வந்து இப்போ இவர் ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த இந்த பாஸ்ட் மெமரிஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்பயுமே அவர் கேப்டன் ஜான் தான் வந்து எதிர்பார்த்துப்பாரு தவிர இப்போ இருக்க லைக் ரீபார்ன் ஆயிருப்பாங்களா அவங்க ஞாபகம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப் எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஜங்குக்கும் ஞாபகம் இருக்காது, டேங்க்கும் ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு லைக் அவங்களோட ஃபஸ்ட் லைஃப்பில் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிடும், லைக் லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. இந்த செகண்ட் லைஃப்பில் தான் அவங்க ஒன்று சேர்கிற மாதிரி கத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து விச் இஸ் லைக் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு சோல்ஜரோட பாடியிலேருந்து லைக் இது கிடச்சிச்சு, லெட்டர் கிடச்சிச்சு. அது படிக்கும் போது வந்து அதை அந்த டேங்காக வந்து உருகி எழுதியிருப்பார்ல, இந்த போர் முடிந்த பின் நாம் திருமணம் செய்து கொள்வோம், பின்
அது மட்டுமின்றி நம் காதல் காவியம் இந்த உலகிலே சிறந்த காதல் காவியமாக விளங்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார்ல. அந்த லெட்டர் வந்து அந்த ரிசர்ச்சர் கையில் தான் கிடச்சிருக்கும். அதனால தான் அந்த ரிசர்ச்சர் கையில் கிடச்சதுனால தான் வந்து அவங்க எந்த டேங்க் கையிலையும் கிடச்சிருக்காது. டேங்க் கிட்ட வந்து ஒரு எம்டி பேப்பர் மட்டும் தான் வந்திருக்கும். ஏன்னா வந்து அந்த அவர் மாற்றி கொடுத்துருப்பாரு. அந்த லெட்டர் கொடுக்கும்போது அவர் மாற்றி கொடுத்துருப்பாரு. டாயங்கிட்ட வந்து தெரியாத்தனமா வந்து எம்டி லெட்டரை கொடுத்துட்டு ஜங்குக்கு வந்து அவரோட அந்த மெயினாக எழுதி வச்சுருப்பார்ல அந்த ப்ரொப்போசல் லெட்டரை, அதை அவர் பாக்கெட்குள்ளேயே வச்சுருப்பாரு. அதனால ஃப்யூச்சரில் வந்து டேங் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே எழுதியிருக்காது, எம்டியாக இருந்திருக்கும். அந்த லெட்டர் வந்து ஆக்சுவலாக ஹேண்ட்பின் வந்து அவர் அதான் பட்லர், ஹேண்ட்பின் மீன்ஸ் பட்லர். அவர் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே உட்காந்துட்டே இறந்துருப்பார்ல கச்சிப்பை வந்து செஸ்ஸில் வச்சுட்டு, அப்போ ஒரு லெட்டர் எழுதியிருப்பார்ல அந்த லெட்டர் தான். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் அவர் ரிசர்ச்சர் கிட்ட கொடுத்துருப்பார். ஏன்னா அவருக்கு டைம்லாம் தெரியாதுல்ல, அதனால் ரிசர்ச்சர் கிட்ட கொடுத்து இது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இவர் பெரிய சோல்ஜர் வேறு. ஸோ என்ன இவரோட ஹிஸ்ட்ரி என்ன, லவ் ஸ்டோரி என்னன்னு தெரியறதுக்காகவே இந்த ரிசர்ச்சரும் வாங்கி இது ரிசர்ச் பண்ணியிருப்பார். ஆனால் கடைசி வரைக்குமே வந்து அது என்னது, யார் டைம், அதெல்லாம் அந்த ரிசர்ச் யாராவது கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஆனால் பத்திரமா வச்சுருப்பார். அதுக்கப்புறம் தான் டைம் போய் அந்த லெட்டர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், லெட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ரிசர்ச்சர் கிட்ட கேட்டுப்பார். ரிசர்ச்சர் மீன்ஸ் ரிசர்ச்சர் கிட்ட கேட்டுக்க மாட்டார். ரிசர்ச்சரும் மியூசியம் கூட வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க. ரிசர்ச்சர் மேபி அந்த லெட்டர் வந்து மியூசியம்லேயோ அல்லது வந்து ரிசர்ச்சரே வச்சுருந்தாலும் டேங் வந்து அவங்க மியூசியம் மூலியமாகவோ இல்லைனா அந்த ரிசர்ச்சரே வந்து கான்டாக்ட் பண்ணியோ அந்த லெட்டர் வாங்கியிருப்பார். வாங்கி தான் அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணியிருப்பார். இந்தமாரி லைக் கேப்டன் ஜான் நம்மளுக்காக இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் 4 இயர்ஸ் வந்து ஜங்குக்காகவே கஷ்டப்பட்டு அந்த வராத சப்ஜெக்டை ஹிஸ்ட்ரியை வந்து கஷ்டப்பட்டு படித்து அதுக்காக டீச்சர் ஆகி லைஃப் லாங் வந்து அவருக்காக வெயிட் பண்ணியிருப்பார். இந்த ஃபஸ்ட்டு எழுதின அந்த அந்த லெட்டர் வந்து எப்படின்னா கனெக்ட் ஆகும், அந்த மியூசியம் கூட கனெக்ட் ஆகும். இதோட இந்த பாட் அண்ட் இந்த கேப்டன் ஜியான் சின்ஸ் 1894 வெற்றிகரமாக முடிந்து விட்டது. இதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு வராது. மேக்ஸிமம் இதில் மேபி என்னோடய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் சொல்வேன்டா, அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இந்த சீசன் கிடையாது, இந்த ஸ்டோரியே முடிஞ்சிச்சு. மேபி இந்த ஸ்டோரியில் வந்து என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு வேணால் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்டா. ஏன்னா இதில் நிறையா தகராறு திரும்பலாம் நடந்திருக்கு. அது மேபி டைம் இருந்தால் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு. அது டைம் இருந்தால் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். சரிடா, நீங்கள் என்னென்னு பாருங்கள். இந்த ஸ்டோரி உங்களை எதுவும் அவ்வளோ அஃபெக்ட் ஆகிக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்லாம் வந்து என்னோடய ஒப்பீனியன்னு இருக்கும் இந்த ஸ்டோரிக்கு. ஸோ அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியை நினச்சி அழுதுட்ருக்காதீங்க. ஏன்னா வந்து கரெக்டாக எக்ஸாம் டைமில் தான் வந்து இந்தமாரிலாம் பார்க்க தோணும். நானும் எக்ஸாம் டைமில் தான் படித்தேன். ஸோ எனக்கும் அழுகலியாக வந்துச்சு. அதனால் அதை நினச்சி அழுதுட்ருக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டு 4 பார்ட்ஸ் அது வந்து சேட்னஸ் இல்லாமல் இருக்கும். லைக் அந்த கேப்டன் ஜான் இறந்தது, டேங் இறந்தது, அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டில் ஒரு அழுகு ஹாப்பி எண்டிங் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கவலைன்றது இருந்தது தானே இருக்கும். அந்த பாஸ்ட்டு கேப்டன் ஜான் சின்ஸ் 1894 அந்த சினாரியோவில் பார்க்கும்போது, அதை ஃபஸ்ட் லைஃப் பார்க்கும்போது அதை நினச்சாலே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மனசு தேர்த்துற மாதிரி இன்னொரு லைஃப்பை கொடுத்து அவங்க 2 பேர் சேர்த்து விட்ருப்பாங்க. ஸோ இதை நினச்சி வந்து யாரும் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான்டா. பாய்.